அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1197வது நிகழ்ச்சி. பிளட் குரூப் பத்தி தான் பேச போறாங்க மேடம். சீக்ரெட் ஆஃப் பிளட் குரூப்ஸ், ரத்த வகைகளின் ரகசியங்கள். டாக்டர் அலமேடம் இந்த தலைப்பு நம்ம இது வரைக்கும் பேசுறதுல பிளட் குரூப் பத்தி பேசல. ஜெனரலா எல்லாருக்குமே தெரியும், பிளட் குரூப் பத்தி தெரிஞ்சாலும் ஒரு அபிஷியலா ஒரு மெடிக்கல் பர்சன் மருத்துவரா இருந்த அந்த பிளட் குரூப் பத்தியும் அதோட விளைவுகள் பத்தியும் அதுல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன இருக்கு. நமக்கெல்லாம் இப்போ நான் என்னோட பிளட் எல்லாம் ஓ பாசிட்டிவ், ஏன் ஓ பாசிட்டிவ் வந்தது, இந்த மாதிரி பல கதைகள் எல்லாம் தெரியணும் இல்லையா. அந்த ஏபின்னு இருக்குது, ஆனா நான் ஓடு வந்திருக்குது, இதெல்லாம் என்ன காரணங்கள், பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்து தான் மேடம் கிட்ட பேசுறீங்களா தான் ஓகே சொன்னாங்க. சரி அப்படின்னா இன்னைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பிளட் குரூப்ஸ், நம்மளோட பிளட் குரூப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பிளட் குரூப்ஸ்ல மெடிக்கல்ல என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்றது தான். எந்தெந்த பிளட் குரூப் யார் யாருக்கு கொடுக்கலாம், பார்ட்னரோட பிளட் குரூப் என்ன, நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பார்ட்னரோட பிளட் குரூப்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு வேணும், அவசியம் வேணும். அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு மேடம் பேச போறாங்க. பார்ப்போம். அலமேலு மேடம், டாக்டர் அலமேலு மேடம், உங்களுக்காக இந்த நேரம் இங்கே ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் வணக்கம். உங்க அனைவரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸ்டீஃபன் சார் ஸ்பெஷலா இந்த ப்ரோக்ராம் கொடுத்து பேச சொன்னாரு. Though I am a surgeon, I come across a lot of blood transfusion and I have to give some blood to my patients if there is need. அந்த மாதிரி சமயத்துல எனக்கு பிளட் குரூப் பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களால இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் ஆசையா வந்தது. கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நம்மளாம் இப்ப இந்த ஹாட் சம்மர்ல பிளட் இஸ் பாயிலிங் அப்படிம்போம். பிளட் மட்டும் பாயில் ஆகல, அது கூட சேர்ந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். பட் உங்களெல்லாம் கூல் பண்றதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு, அந்த ஹாட் சமாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூல் சமாச்சாரம் நம்மளுக்கு எல்லாம் கடவுள் இன்னொரு ஸ்பெஷலா ஒரு டிகிரி எல்லாம் கொடுத்துருக்காரு. பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்பிபிஎஸ், எம்பிஇ அதெல்லாம் படிக்கிறத விட ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளை கொஞ்சம் வெடிக்க காமிக்கிறாங்க. அந்த நேச்சுரலாவே நம்மளுக்கு எல்லாம் அந்த பிளட் குரூப் இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இதுலதான் நம்ம பிளட் குரூப் சொல்றோம் தவிர இதோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங்கோ அதோட கான்செப்டோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஈவன் டாக்டர்ஸ் கூட தெரியாது. ஏதோ நெகட்டிவா டிரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணிடு, ரியாக்ஷனா ஸ்டாப் பண்ணிடு அப்படிம்பாங்க. பட் லாட் ஆஃப் இன்னர் மீனிங் ஆகுது. கொஞ்சம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் அஸ் டீமிஸ்டிஃபை த சீக்ரெட்ஸ் ஆஃப் பிளட் குரூப். ஆல் ஆஃப் யூ ஆர் ரெடியா? ஸோ முதல்ல லெட் மீ ஆஸ்க் சம் பீப்புள். உங்களுக்கு யாருக்காவது உங்க பிளட் குரூப்லாம் தெரியுமா? சந்தி மேடம், உங்க பிளட் குரூப் சொல்லுங்க. வசந்தி மேடம், ஓ பாசிட்டிவ். உங்க ஹஸ்பண்ட் பேரு, உங்க ஹஸ்பண்ட் குரூப்? அவங்களுக்கும் ஓ பாசிட்டிவ். பையன் தெரியாதுங்க. அவங்க ஓ பாசிட்டிவ் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஓகே. ஸ்ரீதர் சார், உங்க ஒய்ஃப் உங்களோடது? டெஸ்ட் பண்ணிட்டு வர போயிருக்காரு சார். சார காணோம். கல்யாணி மேடம் இருக்கீங்களா? ஓ பாசிட்டிவ். லதா மேடம் நீங்க சொல்லுங்க. மேடம் ஸ்ரீதர் சார் சொல்றாரு ஏபி நினைக்கிறேன். ஏபியா? என்னது ஓ பாசிட்டிவ். கல்யாணி கல்யாணி மறந்து போச்சு. ஏபி நெகட்டிவ் என்னமோ நினைக்கிறேன். அப்ப நெகட்டிவ் மார்க்ஸ் தெரியலனா. ஆமா, ஏபி நெகட்டிவ்ன்றதுனால தான் அப்படி இருக்குறாங்களா? ஆமா சார். ராமு சார் நீங்க? நானு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மெட்டீரியலும் செக் பண்ணிடுறேன். பாசிட்டிவ் அப்படின்னு தான் நாங்க சொல்லி கொடுத்து 40 வருஷமா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறோம். வைஃப் ஏ பாசிட்டிவ், பசங்க ரெண்டும் பி பாசிட்டிவ். அப்பா ஃபுல்லா உங்களுக்கு தான் கிரெடிட். நிறைய மார்க் வாங்கிடுங்க. லதா மேடம், என்னோடது கேட்டீங்கல்ல, எங்க வீட்டுல 4 பேருக்கு பி பாசிட்டிவ். என்னோடது, என் ஹஸ்பண்ட், பையனது, பொண்ணுது. 4%. சரி, இந்த மாதிரி அப்புறம் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல எழுதி கொடுங்க லதா. யார் யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ அவங்க குரூப் மட்டும், பேரு குரூப் மட்டும். அட்டன் பண்ணாதவங்களுக்குலாம் வேண்டாம், பண்றீங்க மட்டும் எழுதி கொடுங்க. ஓகே. ஸோ லெட் அஸ் கோ டு தி சப்ஜெக்ட். ஸோ இப்படி இருக்கச்சே நம்ம பிளட் நிறைய பேருக்கு என்ன, நம்ம குரூப்பும் கொஞ்சம் மறந்துடும்.
நம்மளோட குழந்தைங்க குரூப்போ நம்ம ஸ்பௌஸ் குரூப்போ நம்மளுக்கு மறந்துடுது. இதெல்லாம் மறக்காம வைக்கிறதுக்கு அந்த பிளட்டை பத்தி கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதுன்னா ஒவ்வொருத்தருமே அந்த பிளட் பத்தி நல்லா பிளட் குரூப் பத்தி கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுப்பாங்க. எல்லாத்தையும் அந்த பிளட் குரூப் ஐடென்டி கார்டு மாதிரி எல்லாரும் வச்சுக்க சௌரியமா இருக்கும். ஸோ பிஃபோர் 16th century itself blood was discovered. blood flow பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. blood வந்து நாட் ஓன்லி கேரிஸ் ஆக்சிஜன் அண்ட் இட் பர்ஃபியூசஸ் த ஹோல் பாடி வித் நியூட்ரியன். அது எல்லாருக்கும் தெரியும், நியூட்ரிஷன்லாம் கொடுக்குது. அப்புறம் இது வந்து நம்ம உடம்புலயே பிளம்பிங் சிஸ்டம் மாதிரி, பைப் க்ளோஸ்டு பைப் மாதிரி நம்ம பாடியில எங்க போனாலும் பிளட் எடுத்துட்டு போகுது. பாடி பூரா பிளட் போகுது. அதாவது டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணுது, நிறைய இம்யூனிட்டி கொடுக்குது, நிறைய பேரை டிசீஸ்ல இருந்து காப்பாத்துது பிளட். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பிளட் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேரு. ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க டியூரிங் எமர்ஜென்சில பிளட் நம்மளுக்கு தேவையா இருக்கும், இல்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட், இதுக்கெல்லாம் அந்த சமயத்துல எல்லாம் பிளட் கொடுத்தே ஆகணும். அப்பெல்லாம் நம்மளுக்கு பிளட் குரூப் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம நல்ல கரெக்டான பிளட் கொடுத்து பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். அப்புறம் அப்பதான் ஆர்கனும் ரிஜெக்ட் ஆகாது, ஆர்கன் அக்செப்ட் ஆகும். அப்புறம் ஆக்சிடென்ட், வார்ஸ், கன் பிளாஸ்ட், ட்ராமா, அடிதடி, இதெல்லாம் அடிபட்டு வரவங்களுக்கு எல்லாம் பிளட் கொடுத்தே ஆகிற நிலைமை வந்து நம்ம எமர்ஜென்சியா பிளட் கொடுக்கறதா கூட நம்மளுக்கு பிளட் குரூப் தெரிஞ்சுக்கணும். தென் இன்ஃபெக்ஷன், அதோட வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்ல கொரோனால எல்லாம் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ளீடிங்லாம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் நிறைய பேருக்கு நாங்க ஆர்பிசி பிளட் செல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ பிளட் குரூப்ல தெரிஞ்சிடாது, அதெல்லாம் முக்கியம். ரொம்ப சிவியர் அனீமியா இருக்கிறவங்களுக்கு நாங்க ஃப்ரெஷ் பிளட் செல்ஸ் கொடுப்போம், ஆர்பிசி ஃப்ரெஷ்ஷா கொடுப்போம். அதுக்கும் குரூப்பை பார்த்து தான் கொடுக்கணும். So, in general, blood has got two parts. One, formed cells like red blood cell, white blood cell, platelet, and other part is clear plasma. இந்த பிளாஸ்மால தான் உங்களுக்கு வந்து நைட்ரஜன், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே ஃபைபர்னோஜன் அண்ட் பிளேட்லெட்ஸ்லாம் கூட அந்த மேல் லேயர்ல இருக்கும். இப்போ வந்து இந்த பிளட்ஸ் ஆர்பிசின்னு சொல்றேன் இல்லையா, ஆர்பிசி தான் ஹீமோகுளோபினும் அயனும் சேர்ந்து அந்த ஆக்சிஜனை அப்சார்ப் பண்ணிக்குது. So let us demystify the secrets of blood group. blood groupனு சொல்றதை தவிர அது நிறைய அர்த்தம்லாம் இருக்கு. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ blood வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும், it perfuses oxygen and nutrients all over the body, and it does temperature regulation, gives a lot of immunity to the body, and lymphocytes can be given for blood immunodeficiency people. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிளட் வந்து டிசீஸ்ல கூட ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பிளட் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமான்னு பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது பேர் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பேரு. நம்ம பிளட் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றச்ச அந்த ப்ரொசீஜர் பேரு டிரான்ஸ்ஃபியூஷன் பேரு. இது வந்து ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டியூரிங் எமர்ஜென்சி வரணும். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் கொடுத்தாதான் கிட்னி, ஹார்ட் இதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகுமோ ரிஜெக்ட் ஆகுமோ. அதுல அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நல்ல பிளட் கொடுக்கணும். ரிஜெக்ட் ஆகிற பிளட் கொடுத்தோம்னா பார்ட் ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இஸ் நெசசரி ஃபார் வார்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், கன் பிளாஸ்ட் அண்ட் ட்ராமா. அப்புறம் இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி கேசஸ் எல்லாம் கூட நாங்க சுத்த பிளட், இம்பியூர் பிளட் எடுத்துட்டு நல்ல பிளட் கூட அனீமியா ஆயிடுவாங்க அவங்க எல்லாம், அதுக்கு கொடுக்கலாம். கொரோனால கூட நாங்க கொடுத்தோம். சிவியர் அனீமியால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கலாம். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வச்சு பிளட் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஹவு த பிளட் குரூப்ஸ் ஆர் ஃபார்ம்டுனா, blood has got two layers. One, கீழே செல்ஸ் எல்லாம் இருக்கும். அது 45% of 100 ml blood எடுத்தோம்னா 45% RBC, white blood cell, platelets and clear plasma எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பிளாஸ்மால தான் உங்களுக்கு நைட்ரஜன், புரோட்டீன், மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ், ஃபைபர்னோஜன், அந்த ஃபைபர் wound ஹீலிங் டிஷ்யூலாம் இருக்கு. அப்புறம் ஆர்பிசியில தான் இந்த ஆர்பிசின்னு எடுக்கிறச்ச இது ஹீமோகுளோபினும் அயனும் சேர்ந்து ஹீம்னு ஒரு புரோட்டீன் உண்டாகுது. அது மேல ஒரு ஆன்டிஜன் ஒரு ஃபார்ம் ஆகுது. ஆன்டிஜன் பேர் தான் பிளட் குரூப்னு பேரு. அந்த ஆன்டிஜனை டிஃபரன்ஷியேட் பண்றச்ச நான் ஹிஸ்டரி சொல்றச்சே தெரியும் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு. ஏ, பி, ஓ இந்த மாதிரி 3 முக்கியமான ஆன்டிஜன் அதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரீசஸ் மங்கில இருந்து RH-D ஆன்டிஜன் ஒன்று இருந்தது. அந்த RH ஆன்டிஜன் ஹியூமன்லயும் இருக்கு. பட் 95% ஆஃப் ஹியூமன் பீயிங் தே ஹேவ் RH பாசிட்டிவ், 5% நெகட்டிவ். அதனால அந்த RH ஆன்டிஜனும் புரோட்டீன் தான். அந்த இதெல்லாம் வந்து ஆர்பிசில இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மேல வந்து கிளியர் ஃப்ளூயிட் பிளாஸ்மா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா,
பிளாஸ்மாங்கிற லிக்விட்ல வந்து யூ ஹேவ் ஆன்டிபாடிஸ், அதுவும் புரோட்டீன் இன் நேச்சர். ஆன்டிபாடிஸ் வில் ஹேவ் 2 projection to which the antigen combines. So the antigen will react with the antibody and produces rejection or acceptance. So இது எல்லாமே ஒரு பெரிய கோடிங் சிஸ்டம்ல இருக்கு. இந்த சிஸ்டம் கோடிங்க்கு பேரு ஜெனட்டிக் கோடிங் பேரு. ஒவ்வொரு நம்ம உடம்புல 20,000 ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல எந்த ஜீன் பிளட் குரூப் டிட்டர்மின் பண்ணுதோ அதுக்கு எல்லாத்துக்குமே 2 ஆலில்ஸ் இருக்கு, 2 காம்போனன்ட் இருக்கு. ஒரு ஏ குரூப்க்கு 2 ஆலில், ஒரு பி குரூப்க்கு 2 ஆலில், 2 குரோமோசோம், ஒரு ஓ குரூப்க்கு 2 குரோமோசோம், RH ஆன்டிஜனுக்கு 2 குரோமோசோம். ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் அந்த ஜீன் கோடிங் வந்து 2 இருக்கும். அப்பதான் அம்மாட்டேந்து ஒரு ஜீனும் அப்பாட்டேந்து ஒரு ஜீனும் சேர்ந்து குழந்தைக்கு ஒரு ஃபுல் ஜீன் உண்டாகுது. அது இது பண்ணிக்கும், தட் இஸ் டூப்ளிகேட் பண்ணிட்டு அது 2 ஜீன் ஆயிடும், 2 ஆலில் ஆயிடும். ஸோ இந்த ஜீன் கோடிங் டிஃபரன்ஸ் ஆச்சுன்னா, டிஃபரன்ஸ் வந்ததுன்னா யூ ஹேவ் மியூட்டேஷன். அந்த ஜீன் கோடிங் ஏ குரூப்ல இருந்து பி குரூப் ஏன் போச்சு, பி குரூப்ல இருந்து ஓ குரூப் எப்படி வந்ததுன்னா அது உள்ளுக்குள்ள சம் ஜெனட்டிக் மியூட்டேஷன், அந்த பிக்மெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஜீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா இட் இஸ் காட் ஜெனட்டிக் மியூட்டேஷன் பேரு. அது மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வரலாம். அப்புறம் 1 காப்பி ஆஃப் தி ஆலில், ஒரு குரோமோசோம் வந்து ஒரு ஜீன்ல இருந்து அம்மாட்டேந்து ஒரு ஜீன் வந்தும் ஃபாதர்டேந்து ஒரு ஜீனும் வந்தா அந்த ஃபீட்டஸ்க்கு சைல்டோட குரூப் அதுதான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஏபி, இதே மாதிரி RH சிஸ்டம்லயும் 2 ஜீன் இருக்கு. RH ப்ராமினன்ட், RH நெகட்டிவ். நெகட்டிவ்னா இல்லாம இருக்காது, அதுக்கு ஒரு ரிசெசிவ் ஜீன் ஒன்று வரும். அந்த ஜீன் வந்ததுன்னா அந்த சம்டைம்ஸ் போத் ஃபாதர் அண்ட் மதர் வில் பி RH பாசிட்டிவ் இருக்கும். ஆனா குழந்தை வந்து RH நெகட்டிவ். அது எப்படி? அம்மாவும் RH பாசிட்டிவ், அப்பாவும் RH பாசிட்டிவ், சைல்டு வந்து நெகட்டிவா இருக்கும். ஹவு? பிகாஸ் RH dominant gene and mother's dominant RH gene may escape, may allow the recessive gene small d, other பெரிய d போட்டா RH antigen positive, அதுல small recessive gene ரெண்டுமே சேர்ந்து அந்த 2 recessive gene குழந்தைக்கு வந்து குழந்தை நெகட்டிவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து RH A நெகட்டிவ், அம்மாலாம் பாசிட்டிவ், அப்பா பாசிட்டிவ். பட் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஸோ அம்மாவோட பிளட் பாசிட்டிவ் RHும் ஃபாதரோட RH பாசிட்டிவும் உள்ள வராம அவங்களோட ரிசெசிவ் ஜீன் உள்ள வந்துருச்சு. அதனால எனக்கு RH ஆன்டிஜன் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் played by RH system in child's immunity to important diseases like hemolytic disease. அந்த குழந்தையோட பிளட் நல்ல சேஃப் டெலிவரி ஆகணும், இந்த குழந்தை நல்ல கன்செப்ஷன்லேயே நல்லா வரணும்னா RH குரூப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்கக்கூடாது. அம்மா அந்த குழந்தையோட RH நெகட்டிவ்னா நெகட்டிவா தான் இருக்கணும். அம்மாவோட RH பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் பிளட் வந்து குழந்தைக்கு நெகட்டிவ் ஆனா உள்ள போயிட்டு அது ஒரு ரியாக்ஷன் ஆகும். அப்போ ரியாக்ஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு நாங்கள் வழியெல்லாம் சொல்றோம். ஸோ அதனால அப்படி ஆச்சுன்னா குழந்தைக்கு பின்னால ப்ராப்ளம் வரும். பின்னால இல்லை, டெலிவரி போதே ப்ராப்ளம் வரும். கன்செப்ஷன்லேயே சம்டைம்ஸ் அபார்ஷன் கூட ஆகலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் RH சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி இந்த RBCங்கிறது வந்து இந்த ஸ்லைட், இந்த டெஸ்ட் டியூப்ல கீழே இருக்கிறதெல்லாம் ஃபார்ம்டு பார்ட்ஸ், முக்கியமான சாலிட் பார்ட்ஸ், எர்த்தோலைசைட்ஸ், அதோட லேயர், குளுக்கோபிளாட்ஸ், WBC பிளேட்லைட் எல்லாம் இருக்கு. மேலதான் இந்த கிளியர் எல்லோ ஃப்ளூயிட் இருக்கு. இதுல தான் ஆன்டிபாடி இருக்கு, கீழே ஆன்டிஜென் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சீக்ரெட்ஸ் கொஸ்டின் எங்க கேட்கறது பதிலாக நானே கேட்டுட்டேன். எதுக்கு இவ்வளவு பிளட் குரூப் வச்சிருக்காங்க, எப்படி இவ்வளவு பிளட் குரூப் நேச்சுரலா அவனுக்கு வந்திருக்கு, ஏன் எல்லா ஹியூமனுமே ஒரே பிளட் குரூப்பா இருக்கக்கூடாதா? நிம்மதி இல்லை. அவங்கவுங்க டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க வேணும்னா பிளட் எடுத்துக்கலாம், வேண்டாம்னா பிளட் வேண்டாம்னு சொல்லலாம். அடுத்தவங்க ஒருத்தர் பிளட் அவசரமா தேவையானா இன்னொருத்தர் யார் வேணா கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்புறம் மற்றதுக்கெல்லாம் A-Bன்னு பேர் வச்சாங்க, ஆனா O குரூப்புக்கு மட்டும் ஓன்னு பேர் வச்சாங்க. ஏன்? இதுக்கெல்லாம் ஆன்சர் பின்னாடுவாங்க. தென் சரி, அப்படியே இன்கம்பேட்டிபிள் பிளட், ஒத்துக்காத பிளட்டை கொடுத்தா ஏன் அலர்ஜி மாதிரி? இப்ப நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜின்னா என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் கை அரிக்குது, கால் அரிக்குது, கொஞ்சம் அரிப்போடு நின்றுடுவோம். ஆனா இந்த பிளட்ல மட்டும் why are these reactions are fatal? They go for even fatality can occur, child or mother can die because of blood reaction. So ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் வருது? we'll see the answers. அப்புறம் டிஸ்கவரி, இந்த பிளட் டிஸ்கவரிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஆனா tumultuous ஜேர்னி, பெரிய கஷ்டமான ஜேர்னில தான் நம்ம பிளட் குரூப் கண்டுபிடிச்சிருக்காங்க. 14th centuryக்கு முன்னாலேயே பிளட் எல்லாம் ஃப்ளூயிட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, RBC WBC எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 14th centuryல கேலன் ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, பிளட் வந்து மேட் பை ஃபுட் அப்படின்ட்டாங்க, ஃபுட்ல தான் வந்திருக்கு பிளட் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் யாரும் அது மூவ் பண்ணல.
பிளட் வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல தான் பிளட் குரூப் வருது, அந்த பிளட்டே அதுல தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. though it is a rejectable theory, everybody accepted because nobody wants to go into the research that time. அப்புறம் ஹார்வேன்னு தான் டாக்டர் ஹார்வே, வில்லியம் ஹார்வே, he is a father of physiology. அவர் தான் 1619ல சர்க்குலேஷன் பண்ணி தான் பிளட் உள்ள வருது, அதுதான் பிளம்பிங் சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு க்ளோஸ் டு பைப் வழியா கால்ல இருந்து தலை வரைக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் பிளட் எடுத்துட்டு போகுது. இந்த சர்க்குலேஷன்ல தான் எல்லாமே கேரி ஆகுது, பிளட் குரூப்போ அதோட ஆன்டிபாடிஸோ ஆன்டிஜெனோ அதோட நியூட்ரியன்ஸோ எல்லாமே உடம்புல சர்க்குலேட் பண்றது இந்த பிளம்பிங் இந்த சிஸ்டம் தான், ஆர்டீரியல் அண்ட் வீனஸ் சிஸ்டம் தான். ரெண்டு ஆர்டரி, ரெண்டு பிளட் டியூப் பிளட் பைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டரி, சுத்த பிளட், இன்னொன்று வந்து வெயின் பேரு அசுத்த பிளட் தூக்கின்னு போகும். ஒன்று வந்து நல்ல பிளட் உடம்புக்கெல்லாம் கொடுக்கும், அது பேர் ஆர்டரி, இது பேர் வெயின். இது ரெண்டுமே ஒர்க் பண்ணி நம்ம உடம்புல எல்லாத்தையுமே வேண்டாததை நீக்கிறதுக்கும் வேணுங்கிறத உடம்பு வாங்கிக்கிறது சிஸ்டம் செல்ஸ் வாங்கிக்கிறதுக்கும் இந்த ரெண்டும் ஹெல்ப் பண்ணுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ரிச்சர்டுங்கிற பிரிட்டிஷ் மேன் என்ன பண்ணாரு, 17th centuryல டாகுக்கும் டிரான்ஸ்யூஸ் பண்ணாரு. பிளட்டோட ஒரு டாக் பிளட் எடுத்து இன்னொரு டாக் பிளட் கொடுத்தாரு. அப்ப சில ரியாக்ஷன்லாம் வந்து சில டாக் எல்லாம் கைடு. அவர் அது அப்புறம் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணலாங்கிறதுக்குள்ள பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் நீ இந்த மாதிரி வந்ததுன்னா நீ டாக் டு டாக் பேர், நாளைக்கு ஹியூமன் டு ஹியூமன் பேர், இந்த மாதிரி டெத் எல்லாம் வந்ததுன்னா பிரிட்டிஷ் தாங்காது, நீ இனிமே பேன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரை பேன் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாக்டேஸ் டெடிஸ்ங்கிறவர் பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் இவருக்கு சம்பந்தம் இல்லை, இவர் தனியா இந்த ரியாக்ஷன் இந்த பிளட்டை வந்து மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் போட்டு பார்த்தாரு, டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி பார்த்தாரு. அப்ப அவர் 10 கேஸ் கொடுத்தாருன்னா ஒரு 4-5 கேஸ் டைடு. உடனே என்ன பண்ணாரு, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பிரெஞ்சு கவர்மெண்ட் அவரை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. நீ இது மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தா நிறைய பேர் நம்ம டெத்து தான் ஆகும், இதெல்லாம் வேண்டாம், ஹியூமன்ல விளையாடாத அப்படின்ட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அங்க நின்றுட்டாங்க, பிரிட்டிஷும் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லான்ஸ்டீனருங்கிற வந்தாரு, அவரும் பிரான்ஸ் தான். 1901ல பிரேக் த்ரூ பண்ணாரு. அவர் தான் அந்த ஏபி குரூப் சிஸ்டம் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் ஒவ்வொரு பிளட்டுக்கும் ஆன்டிஜென் இருக்கு மைக்ரோஸ்கோப்ல வச்சு கண்டுபிடிச்சு ஏ ஆன்டிஜென், பி ஆன்டிஜென், ஓ ஆன்டிஜென், ஏபி ஆன்டிஜென் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் நேம் வச்சாரு. ஏன் ஓன்னு வச்சாருன்னா, ஏ இம்பார்ட்டன்ட் ஆன்டிஜென் இருக்கு, ஏ அடுத்தது பி இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுனால ஏபின்னு கண்டுபிடிச்சாரு. ஆனா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆர்பிசில ஒரு ஆன்டிஜென் கூட இல்ல. அப்ப என்ன கூப்பிடுவாரு, ஜீரோன்னு சொல்லுவாரு. ஜீரோ நீங்க சொன்னா நல்லா இருக்காது, ஏபி ஜீரோ, ஏபி நல்லா இருக்காது. ஸோ ஏ மாதிரியே ஓ குரூப், ஏபி ஓனா நம்மளுக்கு ஓனா நெகட்டிவ் மாதிரியும் இது ஜீரோ மாதிரியும் தெரியுது, அந்த ஓ குரூப் இஸ் அ குரூப்ங்கிற மாதிரி ஒரு நேம் வேற தெரியுது. ஸோ அவரே ஏபி ஓ ஏபி அப்படின்னு 4 பேர் வச்சுட்டாரு. இதெல்லாம் ஆன்டிஜென்ல கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி ஆன்டிபாடி அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லா பிளாஸ்மால இதுக்கு ஆப்போசிட் ஆன்டிபாடி. ஏ குரூப்ல ஆன்டி பி ஆன்டிபாடி இருக்கும், அப்பதான் ஏ குரூப் நல்லா இருக்கும். ஏ குரூப்லயே ஆன்டி ஏ இருந்ததுன்னா என்ன ஆகும், ரியாக்ஷன் ஆகும். பி குரூப்லயே பி ஆன்டிஜென் பி ஆன்டிபாடி இருந்ததுன்னா ரியாக்ட் ஆகும். ஓ குரூப்லயே ஆன்டிஜெனே இல்ல, அதுல போய் ஆன்டிபாடி உள்ள ஏபி ஆன்டிபாடி இருந்ததுன்னா அதுவும் ரியாக்ட் ஆகும். ஏபி குரூப்ல நிறைய 2 ஆன்டிஜென் இருக்கு, அதுக்கு ஆன்டிபாடியே இல்லை. அவங்க இப்ப அதுலயே இருக்கிற ஏபிஓ சிஸ்டமே இல்லாதனால அதோட அது கிட்ட ஏதாவது வந்தது வேற ஏதாவது ஆன்டிஜென் தான் அதுவும் ரியாக்ட் ஆகும். ஸோ இதனால இவர் கண்டுபிடிச்சாரு ஏபிஓ ஏபிங்கிறது ஸ்பெஷல் குரூப்ஸ். உங்களுக்குள்ள அது அவங்க அந்த 4 குரூப்புக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளட் அவங்களுக்குள்ள எது கம்பேட்டபிள் குரூப், கம்பேட்டபிள்னா எது ஒத்துக்குமோ எது ஒத்துக்கலையோ அவர் எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா 5 பிளட் சாம்பிள் எடுத்தாரு. 6வது இவரோட ஓன் பிளட் சாம்பிள் எடுத்தாரு. அப்ப சீரம் வந்து லேப்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஏ குரூப்போட சீரம், பி குரூப்போட சீரம், ஓ குரூப்போட சீரம், ஏபி குரூப்போட சீரம் எடுத்துட்டாரு. அந்த ஏ குரூப்ல சீரம்ங்கிறது வந்து என்ன இருக்கும், நான் சொன்னேன்ல, ஏ குரூப்ல ஏ ஆன்டிஜென் இருக்கும், ஆனா பி ஆன்டிபாடி இருக்கும். அப்பதான் அந்த குரூப் அந்த பிளட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். பி குரூப் பிளட்ல பி தான் ஆன்டிஜென், அதனாலதான் அதுக்கு பி. ஆனா அதுல என்ன ஆன்டிபாடி இருக்கும், சீரம்ல தான் ஆன்டிபாடி இருக்கும். ஆர்பிசில ஏ குரூப், இது ஆர்பிசில தான் குரூப் இருக்கும், ஆன்டிஜென் இருக்கும். பிளாஸ்மால ஆன்டிபாடி இருக்கும். அப்ப என்ன பண்ணாரு, அவர் வந்து சிலதெல்லாம் கிளம்பிங்னா செல்லெல்லாம் உள்ள ஒன்னா சேர்ந்துக்கும், அக்ளூட்டினேஷன். எல்லா செல்லும் ஆர்பிசி எல்லாம் சேர ஆரம்பிச்சு சம்டைம்ஸ் அப்படியே ப்ளீடிங் ஆகும். அந்த ஆர்பிசி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா பிளட் போகாது இல்லையா, அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு ரியாக்ஷன் வந்து அதுதான் ரியாக்ஷன். பிளட் குரூப் ஷோஸ் கிளம்பிங் அண்ட் அக்ளூட்டினேஷன். அந்த மாதிரி சில குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வந்து சில இதெல்லாம் கிளம்பிங் இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, இதெல்லாம் வந்து ஆன்டிஜென் புரோட்டீன், இதுக்குன்னே சில ஃபார்முலா இருக்கு.
இந்த ஃபார்முலா படி நம்ம பிளட்டை கொடுத்தாதான் அதுங்களாம் காம்ப்ளிகேஷன் இல்லாம பிளட் கொடுக்கலாம். பிளட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். பிளட் குரூப் வந்து வில் பி அக்செப்டபிள் டு ஈச் அதர் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இதுல இப்போ 1901 இவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அடுத்தது லான்ஸ்டீனர் அண்ட் வீனர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பெல்ஜியம். அவர் வந்து ரீசர்ச் மங்கிய அனலைஸ் பண்ணாரு. ரீசர்ச் மங்கியில RH ரீசர்ச் மங்கியோட பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துக்கிட்டாரு. RH போட்டாரு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன்டிஜன் இருந்தது. அந்த ரீசர்ச் மங்கி சம் பிரெக்னன்சி எல்லாம் பார்த்திருக்காரு. டெலிவரி போது சில ரீசர்ச் மங்கியோட ஃபீட்டஸ் வந்து டைட் ஆயிடுச்சு, இறந்துருச்சுங்க. சில மங்கி வந்து பொழைச்சிருச்சுங்க. அப்ப எதனால பழைக்குது பார்த்தா சில ரீசர்ச் பாசிட்டிவ் மங்கியும் ரீசர்ச் ஆன்டிஜன் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த RBCல ரீசர்ச் ஆன்டிஜன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது வந்து நெகட்டிவ் ஆன்டிஜனோட சேர்றச்ச இந்த நெகட்டிவ் ஆன்டிஜன் வந்து பாசிட்டிவ் ஆன்டிபாடி உண்டு பண்ணி அந்த ஃபீட்டஸோட RH குரூப்பை தடுக்குது. அப்ப என்ன ஆகும், குழந்தையோட பிளட் வந்து கெட்டு போயிடும். குழந்தையோட பிளட் வந்து லைஸ் ஆயிடும். லைஸ்னா அப்படியே வெடிச்சிடும். குழந்தை பிளட் வந்து கிளாட் ஆகி பிளட் சப்ளை இருக்காது. அப்ப குழந்தை அந்த சைல்டு மக்கி வந்து டெத் ஆச்சு. இந்த மாதிரி இருந்தா ஹியூமன்லையும் பார்த்து வச்சா ஹியூமன்லயும் இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, அவர் வந்து லான்ஸ்டீனரோட சேர்ந்துட்டு இவரும் RH ஆன்டிஜனும் முக்கியமான ஆன்டிஜன், அதையும் நம்ம பாத்துக்கணும், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் வந்து டி ஆன்டிஜன் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த டி ஆன்டிஜன்ங்கிறது RHஓட ஸ்பெஷல் நேம். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியும். நம்ம உடம்புல 4 குரூப் இருக்கு. என்னென்ன குரூப்? A, B, AB, O. இப்ப A குரூப்ல என்ன இருக்கு? RBCல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். B RBC, AB RBC, O RBC. இந்த A RBCல என்ன இருக்குன்னா RBC A ஆன்டிஜன், அந்த நீட்டமா கிளம்ப் மாதிரி அந்த கொண்ட மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்டிஜன். A ஆன்டிஜன் இருக்கு. ஆனா அது கீழே பாத்தீங்கன்னா சீரம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளட்டோட சீரம்ல பாத்தீங்கன்னா B ஆன்டிபாடி இருக்கு. அந்த B ஆன்டிபாடியில ஷேப் பாத்தீங்கன்னா Y மாதிரி இருக்கு. இந்த ஒய்யோட 2 டிவிஷன்ல தான் அந்த A ஆன்டிஜன் போய் உட்காந்துக்கும். ரெண்டும் நார்மல் நல்ல பிளட் குரூப்பா இருந்தா அது நார்மலா பிளட் வந்து கம்பேட்டபிள், பிளட் வில் ஆல்வேஸ் பி அக்ரியபிள். இந்த பிளட்டும் ஒத்துக்கிறதுனால அந்த பிளட் வந்து நார்மல் பிளட் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி B குரூப்ல B ஆன்டிஜன் ப்ளூ கலர்ல இருக்கு. அதோட ஆன்டிஜன் வந்து அதான் B ஆன்டிஜன் பேரு. அதோட ஷேப் பாத்தீங்கன்னா ஏரோ மாதிரி இருக்கு. அதுக்கு ஆன்டிபாடி வந்து ஆன்டி B போட்டோம்னா B குரூப் நல்லா இருக்காது இல்லையா, அதனால B ஆன்டிபாடி நம்ம உடம்புல B குரூப் காரணம். யார் B குரூப் சொன்னீங்களோ அவங்களுக்கு எல்லாம் B RBCல B குரூப், அவங்களோட பிளாஸ்மால A சீரம், அந்த சீரம் இருக்கும், அந்த ஆன்டிபாடி இருக்கும். இப்போ AB குரூப்னு எடுத்துக்கோங்களேன். AB குரூப்ல 2 ஆன்டிஜன் இருக்கு. போத் A அண்ட் B 2 புரோட்டீன் இருக்கு. ஆனா அதுங்க அவங்க அந்த பிளட்டோட சீரத்துல பாத்தீங்கன்னா நோ ஆன்டிபாடி. அதனாலதான் இதுங்களுக்கு இவங்க எந்த பிளட் வேணா உங்களுக்கு கொடுக்கலாம். ஆன்டிபாடியே இல்லாதனால எந்த பிளட்டும் இதோட ரியாக்ட் ஆகாது. ஸோ AB இஸ் த யூனிவர்சல் ரெசிபியன்ட். AB குரூப்புக்காரங்களுக்கு எந்த பிளட் வேணா அவசரத்துக்கு கொடுக்கலாம். ABயே கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா எந்த பிளட் குரூப் கொடுத்தாலும் அந்த AB குரூப் வந்து ஒத்துக்கும். ஏன்னா அதுல ஆன்டிபாடி இல்லை. அதே மாதிரி O குரூப் பாத்தீங்கன்னா ஆன்டிஜனே இல்லை. ஸோ நோ ஆன்டிஜன், பட் ஆன்டிபாடி 2 இருக்கு. B A 2 ஆன்டிஜனும் இருக்கு. இந்த AB குரூப்போட ஆன்டிஜன் 2 அதுல இருக்கு. ஸோ O குரூப் காரங்களுக்கு நீங்க வந்து A எல்லாம் B எல்லாம் கொடுத்தீங்கன்னா தூக்கி அடிக்கும். அந்த பிளட் வந்து ரியாக்ட் ஆகி அது ஒன்னா பிளட் லைஸ் ஆயிடும், இல்ல பிளட் வந்து ஸ்டாப் ஆயிடும், கிளாட் ஆயிடும். அதனால இந்த பிளட் குரூப் இந்த O ஆன்டிஜனை O குரூப்புக்கு எதுவுமே அது வாங்காது. எந்த பிளட் குரூப்பும் அதுக்கு கொடுக்க கூடாது எக்ஸப்ட் O. அதுக்கு O குரூப் காரங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க பிளட் குரூப் கையில எழுதி வச்சுக்கோங்க. O குரூப் காரங்களுக்கு பிளட் கொடுக்கறதா இருந்தா O குரூப் தான் கொடுக்கணும். அதுல அப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, நம்ம அப்புறம் பாக்குறேன். ஸோ O குரூப் காரங்களுக்கு O குரூப் பிளட் தான் முக்கியம். அதனால இந்த O குரூப் பிளட் எங்க வேணா கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிஜனே கிடையாது. ஸோ எந்த ஆன்டிஜனும் இல்லாதனால அது வந்து ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து இந்த ABயோட இருந்தா ஏபிக்கு A இருக்கு, B இருக்கு, ஒத்துக்கும். B குரூப் கொடுத்தோம்னா B இருக்கு, B ஆன்டிஜன் A இருக்கு, அது ஒத்துக்கும். AB குரூப் கொடுத்தா 2 ஆன்டிஜனும் இருக்கு, அதுக்கு ரொம்ப நல்லா ஒத்துக்கும். ஸோ இந்த 3 குரூப்புக்கும் O குரூப் ஒத்துக்கும். இப்ப டொனேட் பண்ணா இப்போ O குரூப் இருந்தா யாருக்கு வேணா டொனேட் பண்ணலாம். O குரூப் வெதர் அவைலபிள் கொஞ்சமோ நிறையாவோ கொஞ்சம் எவ்வளவு கொடுத்தாலும் O குரூப் பீப்புள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். தே ஆர் யூனிவர்சல் டோனர். ஆக்சுவலி இதுல டொனேட் பண்ற மாதிரி அவங்க டொனேட் பண்ணலாம். பிளட்டே டொனேட் பண்ணி வைக்கலாம். ஈவன் பிளட் பேங்க் போய் டொனேட் பண்ணி வச்சுக்கலாம். இனிமே பிளட் எடுத்துக்கங்க, யாருக்கு வேணா கொடுங்கன்னு சொல்லலாம். அதேனால ஆனா AB குரூப் அப்படி கொடுக்க முடியாது. அவங்க வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட்.
கீழே யார் எல்லா குரூப்பையும் அவங்க வாங்கிப்பாங்க, அவங்க பிளட்டை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏபிஓ. எனி டவுட் இதுல? யாருக்காவது டவுட் இருக்கா? என்ன இதுதான் முக்கியம். ஏ குரூப் காரங்களுக்கு ஓ பிளட் வந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஆனா ஓ குரூப் காரங்க யாருக்கிட்ட இருந்து கொடுக்கூடாது. யாருக்கிட்ட பிளட் எடுத்துக்கலாம். ஓ குரூப் அதான் டொனேட் பண்ணலாம். ஓ குரூப் கேன் கோ ஃபார் எனி ஆப்சென்ட் ஆஃப் பிளட் இன் தி பாடி. ஓ குரூப்க்கு கொடுக்கணும்னா எந்த குரூப் கொடுக்கலாம்? ஓ ஓ குரூப் மட்டும் தான் கொடுக்கலாம். ஓ குரூப்க்கு வேணும்னா ஓ குரூப் தான் கொடுக்கணும். ஓ குரூப் தான் கொடுக்கணும். அதுலயே ஓ பாசிட்டிவ் RH அது அப்புறம் வருது அப்புறம் சொல்றேன். ஓ குரூப்ல ஓ பாசிட்டிவ்ங்கிறது வந்து RH பாசிட்டிவ். மேம் ஏபி குரூப்புக்கு பிளட் ஏபி கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஏபி வில் அக்ரி வித் ஏபி தானே. நானும் நீங்களும் ஒன்னா இருந்தோம்னா நம்ம 2 பேரும் அக்ரி ஆகிற மாதிரி ஏபியும் நல்லா சேரும். அது கிடைக்கலன்னா ஓ கொடுத்துடலாம். ஏன்னா டோனர் தானே, யூனிவர்சல் டோனர். ஏபிக்கு கொடுக்கலாம், ஆனா ஏ எல்லாம் கொடுக்க கூடாது. ஏஓ பிஓ கொடுக்க கூடாது. ஏபிக்கு ஏபி இல்லாட்டா ஓ, பி குரூப்க்கு பி இல்லாட்டா ஓ, ஏ குரூப்க்கு ஏ கொடுக்கலாம் இல்லாட்டா ஓ. ஆமா, இந்த பாம்பே பிளட்னு சொல்றாங்க, அது அப்புறம் அது எக்ஸ்ட்ரா வருது சார். அடுத்தது இது வந்து நார்மல் ஆன்டிஜன், இது நார்மல் குரூப், அதெல்லாம் ஸ்பெஷல் குரூப். அது இப்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, அதுல வருது. இது எல்லாமே முக்கியமான குரூப் ஏபிஓ. இதே மாதிரிதான் அடுத்தது வந்து இதே இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வரும். இந்த ஓ குரூப் தவிர இத்தனை குரூப் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1927 வந்து லாங்ஸ்டீனர் எம்என் குரூப் கண்டுபிடிச்சாரு. கேலண்டர்ஸ்ங்கிறவர் வந்து லூத்தரியன் கண்டுபிடிச்சாரு. 1946ல கெல்கிற பிளட் குரூப் கண்டுபிடிச்சாரு. கிட்னி பிளட் குரூப், இதெல்லாம் நேம் ஆஃப் த குரூப் ஆன்டிஜன். 1950ல ரேஸ் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் மால் குரூப்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. 1972ல மேல் குரூப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லூயிஸ் டெல்லிங்கிற ஒரு லேடி ஹெமட்டாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமானது நம்ம இந்தியாலையும் நம்ம ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கால்ட் பாம்பே பிளட் குரூப். இந்த பாம்பே பிளட் குரூப்ங்கிறது அதுல ஏஓ பிஓ ஓஓ ஒன்றும் இருக்காது. ஹெச் ஆன்டிஜன் ஒன்று தான் இருக்கு. ஹெச் ஆன்டிஜன் வந்து நெகட்டிவா இருக்கணும். அந்த ஹெச் நெகட்டிவ் ஆன்டிஜன் தான் பாம்பே பிளட் குரூப்க்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஹெச் ஆன்டிஜன் நெகட்டிவா இருந்தா தான் எந்த பிளட் வேணா அது கொடுக்கலாம். இல்லாட்டா அந்த ஹெச் ஆன்டிஜன் பாசிட்டிவா இருந்ததுன்னா நம்ம பாசிட்டிவ் பிளட்டை தேடின்னு போனோம். ஹெச் பாசிட்டிவ்ங்கிற ஆன்டிஜன் கிடைக்கவே கிடைக்காது. இதை கண்டுபிடிச்சது ஒய்எம் பிண்டேங்கிறது இந்தியாவில் 1952ல. இது வந்து காமன் இன் பாம்பே, இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான்லாம் கொஞ்சம் கிடைக்குது. ஆனா வெரி வெரி ரேர். அதனால நம்மளால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு அம்மாவுக்கு வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு பிளட் எல்லாம் கொடுத்தா எந்த பிளட்டுமே அந்த அம்மாவுக்கு மேட்ச் ஆகல. என்னதான் பிளட் குரூப் இருக்கு அந்த பாம்பே போனது, அதுக்கு கண்டுபிடிக்க கடைசியில கண்டுபிடிச்சு இந்த ஹெச் நெகட்டிவ் ஹெச் குரூப்புங்கிற உடனே இந்த ஆல்ரெடி ஹெச் குரூப்பை பத்தி நம்ம ஆன்டிஜன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹெச் குரூப்பிங் அந்த டேபிளுக்கு போட்டு கண்டுபிடிச்சா ஹெச் குரூப்னு வருது. இந்த ஹெச் குரூப் ஆன்டிஜனை இந்த ஹெச் நெகட்டிவ்ங்கிற ஒரு லேடியை கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து பிளட் எடுத்து இந்த அம்மாவுக்கு போட்டோம்னா நல்லாயிட்டாங்க. இப்போ ஷி இஸ் வெல் ஆஃப். அந்த மாதிரி ரொம்ப ரேர் குரூப். 1 in 4 million தான் ஹெச் பாசிட்டிவ். இந்த ஹெச் ஆன்டிஜன், அதாவது பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம்? ஆப்சென்ட் ஹெச் ஆன்டிஜன் ஆப்சென்டா இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா ஹெச் ஆன்டிஜன் சொல்லக்கூடாது. ஹெச் ஆன்டிஜன் ஆப்சென்ட். அந்த ஆப்சென்ட் ஆன்டிஜன் வந்து 0.004% தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு உடம்புல ஏவும் இருக்காது, பியும் இருக்காது, ஏபி இருக்காது. இதனால இந்த ஹெச் ஆன்டிஜன் வந்து ஒன்லி ஹெச் ஆன்டிஜன் தான் சேரும். அதை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து இது டோனர் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிதான் ரேரா கண்டுபிடிச்சு எப்பயோ கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பிளட்ல தான் கண்டுபிடிச்சாங்க. முதலே நான் சொன்னேன் 1901ல ஏபிஓ சிஸ்டம், 1941ல வந்து ஆர்எஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது தவிர ஃபேக்டர் கியூ பிளட் குரூப், லூத்தரியன் பிளட் குரூப், லூயிஸ் பிளட் குரூப், கெல், ஃபேக்டர் எஸ், டஃபி, கிட், டியாகோ, ஹெச்ஐ சிஸ்டம், இதெல்லாம் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுலாம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா sometimes some hemolytic reaction may occur because of these blood groups. When the other blood groups are compatible, still blood reaction comes. நல்லா இருந்து ஏபிஓ நல்லா ஒத்துக்குது, ஏபிஓலாம் கண்டுபிடிச்சிட்டோம், அதெல்லாம் ரியாக்ஷனே இல்லை, அதெல்லாம் கொடுத்தா கூட ரியாக்ஷன் ஆகுது. அப்பதான் ஒவ்வொரு டாக்டரா இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சவங்க, லான்ஸ்டீனர், ஷிஃப், இமாமரஸ், இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச பிசிஷியன் அண்ட் டாக்டர்ஸ். அண்ட் லூயிஸ் டெல்லிங் ஒரு லேடி சர்ஜன், லேடி ஹெமட்டாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பிளட் குரூப்பா இருக்கு, இப்ப இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெரி ரேர் கேசஸ். They have these type of blood, and by God's grace, when we find donors in this group, we have to search for them and give, but not important for any all of us. அப்புறம் அந்த ஆர்எஸ் சிஸ்டம்னு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். நான் அது சொல்லிட்டேன். 1941ல ஆர்எஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க.
இதுதான் RH. இந்த இந்த RH சிஸ்டம் தான் மங்கில இருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மங்கியோட ஆர்பிசியில இந்த RH ஆன்டிஜன் இருக்குது. இருந்தா பாசிட்டிவ், இல்லாட்டா நெகட்டிவ். அப்போ வந்து என்ன ஆகும்? RH ஆன்டிஜன் கால் RH பாசிட்டிவ் கேசஸ், நெகட்டிவ் கேசஸ். மெஜாரிட்டி பாசிட்டிவ் தான். ரொம்ப 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 ஃப்ரீயா சொல்லலாம். நிறைய பேருக்கு 95% RH பாசிட்டிவ், 5% RH நெகட்டிவ். ஏன் இது முக்கியம் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிட் கன்செப்ஷன் அண்ட் டெலிவரி. டியூரிங் டெலிவரி சைல்டு லைஃப்க்கும் சைல்டு டெத்துக்கும் இதுதான் ரீசன். ஸோ டியூரிங் பர்த் இஃப் த சைல்டு டை பிகாஸ் ஆஃப் ஹீமோஃபிலிக் டிசார்டர், அந்த ஹீமோலைசஸ், அந்த பிளட், குழந்தையோட பிளட் வந்து கிளாட் ஆகி அதோட பிளட்டோட சப்ளை இல்லாம அதோட லிவர்லாம் ஃபெயிலியர் ஆகி, கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த குழந்தை இறந்து அனிமிக்கோட இறந்து ப்ளீடிங்கோட பிறக்கச்ச திஸ் இஸ் கால்ட் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். EBFன்னு பேரு. EBFனா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். எரித்ரோனா ஆர்பிசி, பிளாஸ்டோசிஸ்னா வெடிக்கிறது, ஃபீட்டாலிஸ்னா குழந்தை, சைல்டு, அந்த கரு. ஸோ இந்த கருவை பிளட்டை வந்து சிதைக்கிற ஒரு வியாதி, இது ஒரு ஃபேட்டல் டிசீஸ். இது காரணமே இந்த RH பாசிட்டிவ் நெகட்டிவ் ரியாக்ஷன் தான். இப்ப RH பாசிட்டிவ் ஆன்டிஜன், இப்ப நான் வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு என்ன இருக்காது? எனக்கு RH ஆன்டிபாடி இல்ல. ஆனா RH ஆன்டிஜன் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஆன்டிபாடி இருக்கும் இல்லையா, RH ஆன்டிபாடி. ஸோ அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தா இன்னொரு RH ஆன்டிஜன் பாசிட்டிவ் கேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த RH ஆன்டிபாடிஸ் ஒன்றும் பண்ணாது. சப்போஸ் என்னோட பிளட் இந்த RH பாசிட்டிவ் கேஸ் போச்சு, என்னோட நெகட்டிவ் பிளட் RH பாசிட்டிவ் கேஸ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாசிட்டிவ் கேஸ் இம்யூன் சிஸ்டம் சும்மா இருக்காது. எது? RH பாசிட்டிவ் கேஸோட ஆன்டிஜன் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. ஆல்ரெடி இருக்குன்னா கூட ஃப்ரெஷ்ஷா ஆன்டிபாடி உண்டு பண்ணி என்னோட நெகட்டிவ், ஏன்னா ஒண்ணுமே வச்சுக்கல, எனக்கு என்னோட ஆர்பிசியை போய் தாக்கும். ஏன்னா ஐ எம் ஹேவிங் நோ ஆன்டிஜன். ஸோ அப்போ வந்து என்னோட ஆர்பிசியை அந்த RHDயோட ஆன்டிபாடி எப்போ உண்டு பண்ணியாச்சு? இந்த குழந்தை கன்செப்ஷன் ஆகி அந்த குழந்தையோட பிளட் அம்மாவுக்கு போன உடனே அம்மாவோட நெகட்டிவ் பிளட், அம்மா சப்போஸ் அம்மா நெகட்டிவ், குழந்தைக்கு அப்பாவோட நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்பா பாசிட்டிவ் வச்சுக்கோங்களேன். அம்மா நெகட்டிவ் அப்பா நெகட்டிவ்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ரெண்டு பேருக்கும் குழந்தை நெகட்டிவா தான் இருக்கும். பட் அம்மா நெகட்டிவ் அப்பா பாசிட்டிவ் அப்படின்னா அம்மாவோட ஜீன் வந்து RH ஆன்டிஜன் கொடுக்கும், மைனஸ் ஆன்டிஜன் குழந்தைக்கு வரும். அதே சமயத்துல அப்பாவோட ஆன்டிஜன் RH ஆன்டிஜன் பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் பிளட்டும் இந்த பிளட்டும் பிளசண்டா வழியா அம்பலிக்கல் கார்டு கொடி வழியா குழந்தைக்கு உள்ள போகும். அப்போ குழந்தையோட பிளட் என்ன ஆகும்னா ஆன்டிபாடி உண்டு பண்ணும் அம்மாவோட பாடி. சப்போஸ் குழந்தையோட பாசிட்டிவ் செல் வந்து அம்மாவோட ஆன்டிஜன்ல அம்மாவோட பிளட்ல போன உடனே அம்மாவோட RH ஆன்டிஜன் நெகட்டிவா இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி ஆன்டிபாடி கொண்டு மேனுஃபேக்சர் பண்ணிடும். இந்த ஆன்டிபாடி தான் அந்த RH பாசிட்டிவ் செல் இருக்கு, குழந்தையோட செல் இருக்கு இல்லையா, RBC, அதை போய் அட்டாக் பண்ணி RBCயை கெடுத்து விட்டுரும். அதுதான் கிரேவ் ஹீமோஃபிலிக் டிசார்டர். எப்படி கத்திரிக்காய் நம்ம முதல்ல கத்திரிக்காய் சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், கத்திரிக்காய் அலர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுக்கு என்ன பண்றோம்? 2 நாளைக்கு அரிக்குதும்போம். இன்னொரு தடவை கத்திரிக்காய் சாப்பிட்றச்ச என்ன ஆகும்னா, அம்மா கத்திரிக்காய் தூக்கி போடுமா, உடம்பெல்லாம் அரிக்குதுமா, உடம்பெல்லாம் ரேஷ் ஆயிடுச்சுமா, ஐயோ வேண்டாமா அப்படின்னு அலறி குடிச்சுன்னு ஓடுவோம். ஏன் கேட்டோம்னா இந்த முதல்ல கொடுக்குற RBC அந்த ஆன்டிபாடி அம்மா உடம்புல உண்டு பண்ணுது இல்லையா, ஆன்டிபாடி குழந்தைக்காக, குழந்தையோட பாசிட்டிவ்க்கு அம்மாவோட நெகட்டிவ் செல் ரியாக்ட் ஆகும். அந்த ஆன்டிபாடி குறைவா இருக்கும். ஸோ முதல் பிரெக்னன்சி தப்பிச்சிடும். குறைவா ஆன்டிபாடி கம்மி, குழந்தையோட பாசிட்டிவ் செல் நல்லா இருக்கும், குழந்தை பிறந்துடும், RH பாசிட்டிவ் குழந்தைய பிறக்கும். நெக்ஸ்ட் பிரெக்னன்சி இல்ல நடுப்புற அபார்ஷன் இல்ல நடுப்புற இன்னொரு கன்செப்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அந்த ஆன்டிபாடி வந்து நிறைய ஆயிடும். யாரோட ஆன்டிபாடி? குழந்தைக்கு எதிராக அம்மா உடம்புல உண்டு பண்ற ஆன்டிபாடி. ஸோ RH நெகட்டிவ் ஆன்டிபாடி produced by the RH positive antigen of the child will react with the child's blood and produces அடுத்த பிரெக்னன்சிலேருந்து அந்த குழந்தை குழைக்கிறதே கஷ்டம், குழைக்காது. ஏன்னா அதுக்கு ஹீமோலைசிஸ் வந்துருச்சு, பிளட்டே உள்ள போகாது, பிளட் சப்ளை எல்லாமே குழந்தை செத்துடும், உள்ள பிளட் ப்ளீடிங் ஆகும், குழந்தையோட ப்ளீடிங் பிளேட்லெட்ஸ் எல்லாமே போயிடும், கோயாகுலேஷன் வந்து அதோட ப்ளீடிங் ஃபேக்டர் எல்லாம் போய் நிறைய பிளட் லாஸ் ஆகி பிளட் வந்து அந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் அந்த குழந்தையோட RBC எல்லாம் வீங்கி போய் அதோட RBC எல்லாம் செதறி போய் அந்த குழந்தை பிறக்கச்சியே அப்படியே அனிமிக்கா ப்ளீடிங்கோடயே பிறக்கும். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் RH ஆன்டிஜன். இப்போ இதுலயே வந்து இப்போ நான் எப்படி ABOல எப்படி புது செல்லா கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து RH ஆன்டிஜன்லயும் நிறைய புது செல் கண்டுபிடிச்சிருக்காங்க, புது ஆன்டிஜன் C ஸ்மால் e இதெல்லாம் இருக்கு.
இன்னும் ஆர்பிசி ஆன்டிஜன் உண்டு பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து இன்னும் அவ்வளவு பெரிய ரியாக்ஷன்லாம் வரலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ரேர் செல் நம்ம யாராவது இந்த ரேரா இந்த குரூப் ஏதாவது நம்ம இருந்ததுன்னா we have to be very careful. இந்த ஆன்டிஜன் இருந்தா இந்த ஆன்டிஜன் பாசிட்டிவா தான் கொடுக்கணும் பிளட். ஸோ நல்ல வேலை இந்த பிளட் எல்லாம் இந்த புது குரூப்லாம் ரொம்ப ரேர். புரிஞ்சுதா? ஆர்ஹெச் புரிஞ்சுதா? எனி ஐடியா, எனி டவுட்? ஸோ அம்மா பாசிட்டிவ், அம்மா நெகட்டிவ், அப்பா பாசிட்டிவ், குழந்தை பாசிட்டிவ். அம்மா நெகட்டிவ், அப்பா நெகட்டிவ், குழந்தை நெகட்டிவ், நோ ப்ராப்ளம். அப்பா நெகட்டிவ், அம்மா பாசிட்டிவ், எகெயின் ரியாக்ஷன். அப்பா நெகட்டிவா அம்மாவோட பிளட் உள்ள போகும், குழந்தை நெகட்டிவா பிறக்கும், அம்மாவோட பிளட் உள்ள போய் அந்த குழந்தையோட பிளட் செல் குறைக்கும். அதே மாதிரி அம்மா நெகட்டிவ், குழந்தைக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். அப்ப அந்த பாசிட்டிவ் செல் வந்து அம்மாவோட உடம்புல போறச்ச, மதரோட உடம்புல போறச்ச எப்படி போகும்னா பிளசண்டா நஞ்சை தாண்டிட்டு உள்ள போகும். அப்போ மதர்ஸ் பிளட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி. தட் ஆன்டிபாடி வில் ரியாக்ட் வித் சைல்ட்ஸ் ஆர்பிசி. அப்போ ஆர்பிசி ஆஃப் த சைல்ட் வில் டை. சைல்ட் வில் டை. ஆர்பிசின்னு என்ன? பிளட் இல்லாம குழந்தை இறந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் வெரி கிரேவ் ரியாக்ஷன் டியூ டு RH incompatibility. Any doubt I can clear later. சரி, இதெல்லாம் பிளட் குரூப் எல்லாம் இப்ப நீங்களாம் கண்டுபிடிச்சு எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. ஓ குரூப் பாசிட்டிவ், நெகட்டிவ்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னா, நீ டாக்டர்ஸ்ல பிளட் கொடுக்குறீங்க, லேப்ல பிளட் கொடுக்குறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பிளட் எடுத்து அந்த ஆல்ரெடி எங்க லேப்ல வந்து 3 சீரா இருக்கும், 3 டைப் ஆஃப் சீரம் இருக்கும். ஆன்டி ஏ சீரம், பி ஆன்டி சீரம், RHD ஆன்டி சீரம்னு வச்சிருப்போம். அதுல வந்து நீங்க கொடுக்குற பிளட்டை ஒரு டிராப் போட்டுருவோம். எந்த குரூப்ல கிளம்பிங்கே இல்லையோ ரொம்ப நல்லது. அக்ளூட்டினேஷன் இல்லாத குரூப் வந்து நல்ல குரூப், ஒத்துக்குதுன்னு அர்த்தம். அக்ளூட்டினேஷன் இருந்ததுன்னா அது ஒத்துக்காதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்க அது பத்திரம் பத்திரமா வச்சுக்கிட்டா கூட போறோம். அதுதான் கண்டுபிடிக்குதுன்னா. இப்ப ஆன்டி ஏவோட குரூப்ல பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு ஒரு கொஸ்டின். ம் இப்ப நீங்க வந்து இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்ப சொல்றீங்கல்ல, அம்மாக்கு பாசிட்டிவ் அப்பாவுக்கு நெகட்டிவ், அப்ப குழந்தை பிறக்கும் போது அது வந்து ப்ராப்ளத்துல போவோம்னு சொல்றீங்கல்ல. இப்ப ஆமா. அத மாதிரி வந்துடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க பர்த்ல அந்த குழந்தை? அது பின்னால டிசீஸ்ல வரும். இப்ப பிளட் குரூப் பத்தி தான் சொல்றேன் நான். இதால காம்ப்ளிகேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறம் நெக்ஸ்ட். இல்ல மேடம், இல்ல மேடம், இப்போ உள்ளவே கன்சீவா இருக்கும் போதே இப்ப வந்து இருக்கு, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. 28 வீக்ஸ்லயே இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அந்த ஃபீட்டல் ஆர்பிசி இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிசிய, அந்த பாசிட்டிவ் ஆர்பிசியை குறைக்கிறதுக்கு நாங்க வந்து இம்யூனோகுளோபுலின் கொடுத்துடுறோம். 28 வீக்ஸ்ல கொடுக்குறோம், டியூரிங் பர்த்ல கொடுக்குறோம். ஆர் ஈவன் சப்போஸ் பேஷண்ட் அபார்ஷன் ஆறா மாதிரி இருந்ததுன்னா, ப்ளீடிங் ஏதாவது இருந்ததுன்னா திருப்பியும் கூட கொடுக்கலாம். 3 டோஸ் கொடுக்கலாம். தட் இஸ் கால்ட் RHO GM பேரு, அது பின்னால வருது. அந்த இம்யூனோகுளோபுலின் கொடுத்தோம்னா we can prevent RH incompatibility in future children. அதனால அந்த RH கம்பேட்டிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாம் முதல்லயே தெரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்றவங்களா இருந்தா முதல்லயே RH பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சுட்டாங்கன்னா they can plan their pregnancy. First child will be no problem, it will escape. Second and third child children மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வராம பாத்துக்க. பிளட் குரூப்ல உடனே டாக்டர்ஸ் போனீங்கன்னா அந்த ஆன்டிநேட்டல் செக்அப் பண்றச்சே நாங்க ஸ்கிரீன் பண்ணிட்டே வருவோம். எப்போ RH ஆன்டிபாடி இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். டைட்டர் எவ்வளவு ஜாஸ்தி ஆகுது, எவ்வளவு குறையுது, எவ்வளவு ஆன்டிபாடி இருக்கு, எவ்வளவு ஆன்டிஜன் இருக்கு, இதெல்லாம் நாங்க பிளட்லயே கண்டுபிடிச்ச முடியும். ஸோ டைட்டர் ஜாஸ்தியாக நான் இன்ஜெக்ஷனை போட்டு காப்பாத்திடலாம். அப்படியே ஒரு சைல்டு 2 சைல்டு தான் நாங்க பெற்றுக்க சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சுன்னா ரொட்டீனா அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும், குழந்தை செத்துட்டே இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன சொல்றோம், 2 குழந்தை நல்லா பெற்றுக்கங்க. முதல் குழந்தை அது தப்பிச்சிடும், 2வது குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு 1 பெற்றுக்கங்க. இன்னொன்னு 3வது குழந்தைகளும் வேணும்னா அதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதுக்கு இன்னும் சிவியர் ரியாக்ஷன் வரும். அதுக்கும் ஆன்டிஜன் போட்டு காப்பாற்ற முடியும்னா அந்த சப்போஸ் நாங்க கொடுக்குற ஆன்டிபாடி வால்யூம் வந்து குறைவா இருந்ததுன்னா அந்த பிளட் குரூப் தானே ஜாஸ்தி, அந்த பிளட் தானே ஜாஸ்தி ஆகும், குழந்தையோட பாசிட்டிவ் ஆன்டிபாடி தானே ஜாஸ்தி ஆகும். அப்ப ரியாக்ஷன் ஆகி குழந்தை அகைன் இட் வில் டை. ஸோ ஒய் டு டேக் ரிஸ்க். ஸோ முதல்லயே பார்ட்னர்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஜாதகம் பார்க்கறதுக்கு முதல்ல இதெல்லாம் பார்க்கலாம், பிளட் குரூப் பார்க்கலாம், அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெரிடிட்டி டிசார்டர்லாம் இருக்கு, பிளட் வழியா பரவற டிசார்டர்லாம் இருக்கு. தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா, HIV, இதெல்லாம் வந்து பிளட் வழியா பரவற வியாதி. அதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் லேப்ல போய் ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு கொட்டாய் அவனோட ஜாதகத்தைன்னு கொடுக்கலாம். இல்ல நான் பொண்ணோட ஜாதகத்தை அவங்க அப்படி கேட்கலாம். ஜாதகம் கேட்காம இது மாத்திரம் லேப் ரிசல்ட் எல்லாம் கொடுங்க, நல்லா இருந்துச்சுன்னா their family life will be very much okay. In spite of it, some problem occurs, we are there, doctors are there, don't worry. So இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுதா அவள? ஓகே மேடம், ஓகே, புரிஞ்சுது. ஸோ இதுதான் நம்ம பிளட் குரூப் மெத்தடு. நான் உங்களுக்கு இது எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். O பாசிட்டிவா, O நெகட்டிவா, A பாசிட்டிவ், A நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ், இதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ரெக்கார்ட் கையில கொடுத்துருவோம். AB நெகட்டிவ் இப்படிதான் கண்டுபிடிப்போம்.
இதுதான் ஆன்டி டி சி ஆன்டிபாடி, இதெல்லாம் ஆன்டி பி ஆன்டிபாடி, இதெல்லாம் ஆன்டி ஏ ஆன்டிபாடி. எதுல கிளம்பிங் இருக்கோ அதெல்லாம் ஒத்துக்காதுன்னு அர்த்தம். நல்ல கிளம்பிங்கே இல்லைன்னா பாருங்க ஓ நெகட்டிவ் பாருங்க ஜாலியா இருக்கு, எங்கேயுமே கிளம்பிங் இல்லை. ஸோ அந்த ஓ நெகட்டிவ் பிளட் யாருக்கு வேணா கொடுக்கலாம், நான் கொடுக்கலாம் எல்லாருக்கும். சரியா, எனக்கு ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிளட் கொடுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவா இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓ பாசிட்டிவ் கூட ஓ பாசிட்டிவ் கேக்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் ஓ நெகட்டிவ்ங்கிறவங்க யூனிவர்சல் டோனர். அவங்க வந்து எல்லாருக்குமே பிளட் எப்போ வேணா கொடுக்கலாம். ஓ நெகட்டிவ் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம். ஐ மீன் அவன் டொனேட் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. மற்றதெல்லாம் அந்த குரூப் தான். ஏ பாசிட்டிவ்னா ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்கணும், ஏ நெகட்டிவ்னா ஏ நெகட்டிவ் தான் கொடுக்கணும், பி பாசிட்டிவ் கேஸ் தான் கொடுக்கணும். ஆனா எல்லாத்துக்குமே ஓ டோனர்னு சொல்லிட்டேன் இல்லையா, நான் ஓ நெகட்டிவ் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். ஆன்டி ஏ இருந்தா கூட பரவாயில்ல, ஆன்டி பி ஆன்டிபாடி இருந்தா கூட பரவாயில்ல, ஆன்டி டி ஆன்டிபாடி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த ஓ நெகட்டிவ் பிளட் மட்டும் யூனிவர்சலா எல்லாரும் கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ் பிளட்டும் கொடுக்குறோம். பட் நம்ம என்ன அசம்ஷன் இருக்கோம்னா எல்லாருக்குமே முக்கால்வாசி நம்ம இந்தியாவில வந்து நிறைய RH பாசிட்டிவ் கேசஸ் தான். அதனால எப்பவாவது RH ஓ நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு கொடுத்துறாங்க, ஓ பாசிட்டிவ் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கேஸ் மட்டும் OH ஓ பாசிட்டிவ் கேஸ், ஓ பாசிட்டிவ் RH பாசிட்டிவ் குரூப் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் கொடுக்க கூடாது. ஸோ ஓ பாசிட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனர், ஓ நெகட்டிவ் வந்து அதோட நல்ல டோனர். அப்புறம் இப்போ வந்து முக்கியமான கொஸ்டின் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த பிளட் குரூப் ஒவ்வொருத்தருக்கா பரம்பரையா வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அப்பா வந்து பேரண்ட் 1 ஏ, மதரோ அப்பாவோ பி பேரண்ட் பி, ஏ ஃபாதரும் பி மதரும் சேர்ந்தாங்கன்னா என்ன குரூப் வரும்? நீங்க என்ன சொல்றீங்க? ஏ குரூப் தான் வருதுங்க. நான் சொல்றேன் ஏவும் வரும் ஓவும் வரும்ன்றேன். எப்படி ஓ வரும்? எனி ஐடியா? ஒன்னு ரிசசிவ். தேங்க்யூ. ஸோ இந்த ஓ குரூப்போட ஆன்டிஜன் வந்து அது ஆன்டிஜன் இல்லாட்ட கூட அந்த ஓவோட ஆன்டிபாடி ரியாக்ட் ஆகாம அந்த அப்படியே ஏவோடயே சேர்ந்து ஒரு சின்ன ஓ இருக்கும். அது மாதிரி இந்த ஏவோடையும் சேர்ந்து சின்ன ஓ ஒன்று இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து ஓ கொடுத்துரும். ஸோ தோ மதர் அண்ட் பேரண்ட் ஆர் ஏ, சில்ட்ரன் வில் பி ஏ ஆர் ஓ. நல்லா புரிஞ்சுதா? ஸோ ஓங்கிறது ரெசிசிவ் ஜீன். நாங்க எடுத்தோடனே ஏ குரூப் தான் சொல்லுவோம், இது ஏஓ ஜீன் சொல்ல மாட்டோம். ஆனா ஜீன் கோடிங்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கோடிங் இருக்கு. இதுக்கு ஏக்கு பக்கத்துல ஓ ஒன்று போட்டுக்கோங்க, இந்த ஏக்கு பக்கத்துல பி ஒரு 0 ஒன்று ஓ ஒன்று போட்டுக்கோங்க. அப்ப அம்மாட்டேந்து ஒரு ஜீன் அப்பாட்டேந்து ஒரு ஜீன் வந்தா ஏ வந்துடும். அப்புறம் அம்மாட்டேந்து ஒரு ஏ இன்னொரு 0 ஓ வந்தா கூட ஏ தான் வரும். பட் இந்த அம்மா இது ரெண்டு ஏவும் பாஸ் பண்ணாம இந்த ஓ மட்டும் இதுல இருந்து ஒரு ஓ இதுல இருந்து ஒரு ஓ. அந்த நான் சொன்னேன்ல ஜீன் வந்து 2 ஆலில் இருக்கும், 2 காம்பனன்ட். அந்த ஒரு ரிசசிவ் ஜீன் 2 ரிசசிவ் ஜீன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஓ. ஸோ தட் இஸ் கால்ட் ஏபி. அவங்க பேரண்ட் அம்மா ஏ இருந்தா கூட சைல்டு வந்து ஏ அண்ட் ஓ. சில பேர் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, என்ன மேடம் நானும் ஏன் அம்மாவும் என் குழந்தையா மேடம், என் குழந்தைய இல்லை மேடம் பாங்க. அதெல்லாம் நாங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீ ஏவாந்தோட எனக்கு அப்பா அம்மா கூட இந்த மாதிரி ஓ குரூப் வர சான்ஸ் இருக்கு, அதனால இது உன் குழந்தை தான் அப்படின்னு இதெல்லாம் ஃபாரன்சிக் மெடிசன்ல இதெல்லாம் வரும் நிறைய எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க ஆர்கியூ பண்ணி சொல்ல வேண்டியதான். அதே மாதிரி அப்பா வந்து ஏ, மதர் பி. இப்ப என்ன ஆகும்? ஏலேருந்து ஒரு ஏ, பிலேருந்து ஒரு பி. அப்ப ஏபி சேர்ந்தா ஏபின்னு ஆயிடும். அப்புறம் ஏ டாமினன்ட் ஜீன் இல்லையா, அதனால பி ரெசிசிவ் அம்மாவோட ஜீன் ரெசிசிவ் அம்மாவோட பி குரூப்ல வந்து அடுத்த ஜீன் வராம ஏ ரெசிசிவ் ஜீன் ஓவோட சேர்ந்துடும் ஏ. அப்ப ஒரு டாமினன்ட் ஜீன் ஒரு ரெசிசிவ் ஜீன் சேர்ந்தா பி. அப்ப என்ன ஆகும்? ஏ வந்து திருப்பி ஏ குரூப் வரும். சப்போஸ் பி டாமினண்டா இருந்தது, ஓ ஸ்மாலா இருந்தது, ஓ ரிசசிவா இருந்ததுன்னா, இந்த ஏவும் ரிசசிவா இருந்ததுன்னா இந்த பி குரூப் டாமினன்ட் ஆகும். ஸோ மதர் ஏவும் ஃபாதர் பியா இருந்தா ஒன்னா ஏவா பிறக்கலாம், இல்ல பியா பிறக்கலாம். இல்ல சப்போஸ் அந்த 2 ஏல இருந்து ஒரு ஏ வந்து ஒரு பி வந்ததுன்னா 2 பேருக்கும் ஏபி வரும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 2த்துல இருந்தும் ரிசசிவ் ஜீன் ஓ நெகட்டிவ், அந்த ஓ நெகட்டிவ் ஆன்டிஜன் இல்லாத ஒரு ரிசசிவ் ஜீன் இருக்கும். அந்த ஜீன் 2 சேர்ந்ததுன்னா ஓ ஆயிடும். ஸோ ஃபாதர் ஏ மதர் பி, சில்ட்ரன் வில் பி ஏ குரூப் இருக்கலாம், பி குரூப் இருக்கலாம், ஏபி குரூப்பா இருக்கலாம், ஓ குரூப்பாவும் இருக்கலாம். ஸோ ஓ குரூப் ஏன் வந்து கேட்கக்கூடாது இதெல்லாம். ஸோ ஓ குரூப் வர சான்ஸ் இருக்கு. அடுத்தது இன்னொரு இது பாத்தீங்கன்னா ஏவும் ஏபியும் சேருது. ஏபியில எத்தனை ஜீன் இருக்கு? ஆல்ரெடி 2 கப்பல் முடிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன் சிங்கிளா இருந்தாதான் டபுள் ஆன்டிஜன் டபுள் ஆலில் வரும், 1 ரிசசிவா இருக்கும். பட் இந்த ஏபி குரூப்ல 2மே டாமினன்ட், ஏவும் டாமினன்ட் பியும் டாமினன்ட். அப்ப என்ன ஆகும்? ஏ குரூப் டாமினண்டா இருந்ததுன்னா ஏ குரூப் வந்துடும், ஏவோட பி சேர்ந்ததுன்னா ஏபி குரூப் ஆயிடும், பி டாமினண்டா இருந்ததுன்னா பி குரூப் ஆயிடும். ஸோ மதர் ஏ ஃபாதர் ஏபி, சில்ட்ரன் வில் பி என்ன? ஏ பி ஏபி.
ஸோ அம்மாட்டேருந்து ஒரு ஏ வரலாம், அப்பாட்டேருந்து பி வரலாம், ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட ஏபி, அப்பாவோட ஏபி அப்படியே ஏபி குழந்தைக்கு வரலாம். ஸோ ஏபி. அடுத்தது ஏ பிளஸ் ஓ. ஓ தான் ஆன்டிஜனே இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஆன்டிபாடி இருக்கு இருந்தா கூட அதோட ஏ நான் குரூப் சொல்றது வந்து ஆன்டிஜன் பொறுத்து தான். அப்ப என்ன ஆகும், ஏ டாமினண்டா இருந்ததுனால ஏ டாமினன்ட் ஏ குரூப்பா பிறக்கலாம், அப்பாட்டேருந்து ஓ குரூப் டாமினண்டா இருந்தா ஓ குரூப்பா பிறக்கலாம். ஸோ ஏ பிளஸ் ஓ சில்ட்ரன் வில் பி ஏ ஆர் ஓ. அதே மாதிரி பி பிளஸ் ஓ சில்ட்ரன் வில் பி 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 ஆர் ஓ. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏ பிளஸ் ஏ என்ன வரும், ஏ பிளஸ் ஓன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி பி பிளஸ் பி என்ன வரும், டாமினன்ட் பி ரிசசிவ் ரெண்டு ஓவும் சேர்ந்து டாமினன்ட் ஆகி ஓ ஆயிடும். ஸோ ஓ குரூப்பும் வரும், பி குரூப்பும் வரும். இந்த ரெண்டு ஏவும் சேர்ந்தா ஏ குரூப்பும் வரும், ஓ குரூப்பும் வரும். இது ரெண்டும் சிமிலர், கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணு. ஏஓ வந்து பி குரூப்பும் பிஓ ஏஓ ரெண்டும் சேர்ந்தா ஏஏ பிபி வந்தா அதாவது குரூப்லோட ஓ வரும். அடுத்தது பிவும் ஓவும் சேர்ந்து வச்சுக்காங்க. எப்படி ஏவும் ஓவும் சேர்ந்தா ஏ குரூப்பும் வரும், ஓ குரூப்பும் வருமோ அதே மாதிரி பி குரூப் அப்பாவும் மதர் குரூப் வந்து ஓ குரூப் வந்தா சைல்ட் வில் பி பி குரூப் அண்ட் ஓ குரூப். ஏன்னா இதுவும் டாமினன்ட் இதுவும் டாமினன்ட். ரெண்டு ஆலில் வந்ததுன்னா இதுல ரெண்டு ஓ இருக்கும், ரெண்டு பி இருக்கும். ஸோ ரெண்டு பி சேர்ந்தா பி குரூப், ரெண்டு ஓ சேர்ந்தா ஓ குரூப். அதே மாதிரி அடுத்தது வந்து ஏபி தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். அப்பா வந்து பி, அம்மா வந்து ஏபி. அப்ப ஏலேருந்து ஏ அம்மாவோட பி குரூப் சேர்ந்தா தனியா பி குரூப் வந்துடும், அப்பாவோட ஏ குரூப் சேர்ந்தா அப்பாவோட ஏ குரூப் தனியா வரும். இந்த ஏபி குரூப் அப்பாவோட ஏ குரூப் தனியா வரணும்னா அது டாமினண்டா தான் அது வந்துடும், ஓ குரூப் வராது. ஏன்னா ஓ குரூப் வந்து ஆலிலே கிடையாது. ஓ குரூப்ல வந்து இங்க பியோட ரிசசிவ் ஓ இருந்தா கூட ஓவோட கம்பைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இங்க கம்பைன் பண்ண அந்த ரெண்டு ஆலில் இது ஒத்து இது பிடிச்சிச்சு இல்லையா, ஏபியே ரெண்டு ஆலில் பிடிச்சிச்சு. ஸோ அந்த ஓ வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால பியும் ஏபியும் சேர்ந்தா ஏவா வரலாம், பியா வரலாம், ஏபியா வரலாம். ஸோ இதுவும் சில பேர் சண்டை போடுவாங்க, நான் பி அப்பா பி எப்படி ஏ தனியா வரும், நான் தானே டாமினன்ட் அப்படிம்பாங்க. நீ டாமினன்ட் இருந்தா கூட அது ரெண்டும் பிரிஞ்சு போய் ஒரு ஏ ஒரு பியோட சேரலாம், ஒரு ஏ தனியா ஏ இன்னொரு ஆலிலோட சேரலாம், ஒரு பி தனியாவும் வரலாம். ஸோ தட் மீன்ஸ் ஏ குரூப்பா பிறக்கலாம், பி குரூப்பா பிறக்கலாம், ஏபி குரூப்பா பிறக்கலாம். இப்போ ஏபியும் பிறந்தாலும் ரொம்ப ஈஸி. ஏபிக்கு நான் ரெண்டு ஏ ரெண்டு பி அதனால சேர்ந்தா ஒரு ஏ வரும், ரெண்டு பி சேர்ந்தா டாமினன்ட் பி வரும், ஏபி சேர்ந்தாலே ஏபி குரூப் வந்துடும். ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. ஏபி குரூப் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஏபியும் ஓ குரூப்பும் சேர்த்து வச்சுக்காங்க. அம்மா ஏபி அப்பா ஓ. அப்போ ஓங்கிறது என்னது, ஆன்டிஜெனே கிடையாது. அப்ப ஏபி குரூப்ல இருந்து ஏ தனியா ஒரு ஆலிலும் பி ஒரு தனியா ஆலில் வரும். ஓ வந்து நான் முதல்ல சொன்னேன் ஆன்டிஜெனே கிடையாது. அது என்னதான் ரிசசிவ் ஆலில்ஸ் போட்டா கூட அந்த ஆலில்ஸ் அதுக்கு ஜீன் கிடையாதுனால, ஆன்டிஜென் கிடையாதுனால அது வந்து இதுல டிரான்ஸ்மிட் ஆகாது, குழந்தைக்கு வராது. அப்போ அப்பா வந்து அந்த குழந்தையோட குரூப் வந்து ஏ பி அவ்வளவுதான் வரும். ரொம்ப சிம்பிள், வந்து ஓ குரூப் தான். நான் அப்பாவும் ஓ குரூப், அம்மாவும் ஓ குரூப், குழந்தையும் ஓ குரூப் தான். ஏன்னா எதுலையுமே ஆலில்ஸ் கிடையாது, ஜீன் கிடையாது, ஆன்டிஜென் கிடையாது. மூணு நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ பிறக்கிற குழந்தையும் ஓவா தான் பிறக்கும். அது பாசிட்டிவா நெகட்டிவான அந்த ஆர்ஹெச் ஆன்டிஜென் வச்சு பார்த்தா தெரியும். அடுத்தது ஆர்ஹெச் எப்படி முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அப்பா ஆர்ஹெச் பாசிட்டிவ், அம்மா ஆர்ஹெச் பாசிட்டிவ். என்ன பிறக்கலாம் குழந்தை, பிளஸ் ஆர் மைனஸ். அம்மா பிளஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவா பிறக்கலாம், ஆர்ஹெச் நெகட்டிவா பிறக்கலாம். முதல்ல கேட்டேன் இல்லையா, நான் ரெண்டு பேரும் பாசிட்டிவ் எப்படி குழந்தை நெகட்டிவ் ஆச்சுன்னு கேட்பாங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரிதான் இந்த பாசிட்டிவ் பேரண்ட்ல ஒரு ரிசசிவ் ஜீன் ஒன்று இருக்கும், இந்த பேரண்ட் கிட்ட ஒரு ரிசசிவ் ஜீன். இந்த ரெண்டு டாமினன்ட் ஜீனும் சேர்ந்ததுன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆயிடும், இந்த ரெண்டு நெகட்டிவ் ஜீனும் சேர்ந்ததுன்னா நெகட்டிவ் ஆயிடும். ஸோ சைல்ட் மேபி அப்படிதான் எனக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏ நெகட்டிவ் எப்படி வந்ததுன்னா இது மாதிரிலாம் இருக்கலாம், ஓ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த ஏ பிளஸ் ரெண்டு பிளஸ் சேர்ந்தா கூட ரெண்டு பாசிட்டிவ் கேஸ் சேர்ந்தா கூட நெகட்டிவா வரலாம். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கேஸ் சேர்ந்தாலும் என் குழந்தை வந்து பிளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிதான் பிறக்கலாம். ஏன்னா ரெண்டுத்துலயும் இது நெகட்டிவ் ஜீனும் நெகட்டிவா இருந்தா கூட ஆர்ஹெச் டி ஆன்டிஜென் பாசிட்டிவ் பிறக்கலாம். இந்த நெகட்டிவ் ஜீனுக்கும் ரெண்டு ஆலில் இருக்கும், அந்த ரெண்டு ஆலில வந்து ஒன்னு அதோட சேர்ந்துட்டு அதோட தனியா அந்த இந்த ரெண்டு ஆலில ஒரு ஆலில் டாமினேட் ஆகி அது நெகட்டிவ் ஆயிடலாம். ஏன்னா இதோட நெகட்டிவ் ஆன்டில் இது ஒரு ஆலில் இருக்கு, நெகட்டிவ் ஆலில் இருக்கு, இது ஒரு நெகட்டிவ் ஆலில், ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ சேர்ந்தா டாமினன்ட் நெகட்டிவ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரலாம். பிளஸ் பாசிட்டிவ் சேர்ந்தாலும் பிளஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா வரலாம். பாசிட்டிவ் மதர் நெகட்டிவ் ஃபாதர் வந்தாலும் குழந்தைங்களுக்கு பாசிட்டிவும் வரலாம் நெகட்டிவ் வரலாம். ஏன் நெகட்டிவ் வந்து கேட்கக்கூடாது, ஏன்னா இங்க வந்து நெகட்டிவ் டாமினண்டாவே இருக்கு, இங்கேயாவது நெகட்டிவ் கண்டுபிடிக்கணும், நம்ம உள்ள இருக்கு, பட் இங்க வந்து நேராவே இருக்கு. அதனால நெகட்டிவ் ஜீன் உள்ள போய் டாமினேட் ஆகி நெகட்டிவ் ஆயிடுது. கடைசி குரூப் ரொம்ப ஈஸி, அம்மாக்கும் நெகட்டிவ் அப்பாவுக்கும் நெகட்டிவ்.
வேற வழி இல்ல, ரெண்டுமே சேர்ந்தா நெகட்டிவா தான் பிறக்கும். அது வந்து ஓ என்ன நெகட்டிவா ஓ நெகட்டிவா நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், குரூப் கண்டுபிடிச்சிட்டோம். அதோடு சேர்த்து நெகட்டிவ்னு போட்டுக்க வேண்டியதான். ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து கம்பேட்டிபிலிட்டி. இப்போ நான் டொனேட் பண்ண போறேன். ரெசிபியன்ட் நம்ம குரூப்ல எல்லாம் இருக்காங்க, அது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் தே நீட் பிளட். இப்போ என்னோட குரூப் ஓ, நான் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம்? ஓ குரூப் கொடுக்கலாம், ஏ குரூப் கொடுக்கலாம், ஏபி குரூப் கொடுக்கலாம், சாரி பி குரூப் கொடுக்கலாம், லாஸ்ட் ஏபிக்கு கொடுக்கலாம். முதலே சொல்லிட்டேன், ஓ குரூப் யூனிவர்சல் டோனர். எல்லா ஏபி ஏபி ஓ 4 பேருக்கும் குரூப் கொடுத்துடலாம், அவங்க டொனேட் பண்ணிடலாம். யாரு? ஓ ஓ குரூப். இதுலயே ஓ பாசிட்டிவா இருந்தா இவங்க எல்லாம் முக்காவாசி இவங்க எல்லாம் பாசிட்டிவா தான் இருப்பாங்க, கொடுத்துடலாம். சப்போஸ் டோனர் வந்து ஓ நெகட்டிவா இருந்தா ரொம்ப நல்லது, நல்லா அக்ரி ஆகும். இன்கேஸ் ரெசிபியன்ட் ஓ நெகட்டிவா இருந்தா வச்சுக்காங்களேன், சரியா நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். பேஷண்ட் சீரியஸா இருந்துச்சே பிளட் குரூப் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அப்போ ஓ நெகட்டிவ், இந்த பிளட் குரூப் ஓ நெகட்டிவ் வச்ச இவர் பாசிட்டிவா இருந்ததுன்னா இந்த ஓ நெகட்டிவ் பாசிட்டிவ் பிளட் வில் ரியாக்ட் வித் ஓ நெகட்டிவ் பிளட், நாங்க கொடுக்க மாட்டோம் அப்புறம். அதனால என்ன அர்த்தம்னா, ஓ நெகட்டிவ் ரிசிபியண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் தான் கொடுக்கணும். ஸோ ஓ எந்த கேஸ் நெகட்டிவா இருக்கோ ப்ளீஸ் கிவ் ஒன்லி ஏ. இப்போ நான் ஏ நெகட்டிவ்னா நீங்க யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு ஏ நெகட்டிவ் தான் கொடுக்கணும், பாசிட்டிவ்லாம் கொடுத்துடக்கூடாது, கொடுத்துடாதீங்க. அதனால ஏ நெகட்டிவ் கேஸ் கொடுத்தாங்கன்னா ஏ நெகட்டிவ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஓ பாசிட்டிவா இருந்தா எல்லாரும் கொடுக்கலாம், ஓ நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் கேஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஏ பாசிட்டிவா இருந்தா எல்லாருக்கும் ஏ குரூப் தான் கொடுக்கலாம். அப்புறம் ஏபி குரூப் கொடுக்கலாம். ஏ பாசிட்டிவா இருந்தா ஏ குரூப்பும் கொடுக்கலாம், ஏபி குரூப். ஏன்னா ஏ வந்து ஆன்டிஜென் ஆன்டிபாடி இதுலயும் இருக்கு, ஸோ ஒன்றும் பண்ணாது. ஏ குரூப் வந்தா ஏ குரூப்பும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம். பி குரூப் டோனரா இருந்தாங்கன்னா பி குரூப்பும் கொடுக்கலாம், ஏபி குரூப்பும் கொடுக்கலாம். ஏன்னா பி அண்ட் ஏபி வந்து கண்டெய்ன்ஸ் சேம் ஆன்டிபாடி. பட் ஏபி குரூப் வந்தா மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏபி குரூப் வந்தா ஒன்லி ஏபி தான், அவங்க தான் கரெக்டா டொனேட் அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க டொனேட் பண்ண முடியும். ஏபி குரூப் தான் நீங்க அவங்களுக்கு டொனேட் பண்ண முடியும், ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வந்து அக்ரி ஆகும். அடுத்து வந்து ரூல்ஸ். ஸோ சப்போஸ் ரெசிபியன் பிளட் வந்து நான் அப்போ சொல்லிட்டேன் ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எல்லா பிளட் டைப்ஸ் தானே கொடுக்கலாம். அவங்க வந்து ஓ நெகட்டிவ்ல இருந்து யாருக்கு வேணா பிளட் கொடுக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் ஆன்டிஜன் இருக்கிறதுனால அதுக்கு எந்த பிளட் பாசிட்டிவ் பிளட் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா ஓ பாசிட்டிவ் வந்ததுன்னா ஓ பாசிட்டிவ் கேஸ் கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் ஓ பாசிட்டிவ் ஆர் ஓ கேஸ். ஓனாலும் கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க டொனேட் பண்றது ஈஸி. யாரு? ஓ நெகட்டிவ் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஓ பாசிட்டிவ் கேஸ் எல்லாருக்கும், எல்லா பாசிட்டிவ் கேஸ்க்கும் இந்த ஓ பாசிட்டிவ் டோனர் கொடுக்கலாம். தட்ஸ் வை இஸ் கால்ட் பிளட் டோனர். இதான் இந்த ரெசிபியன்ட், இவங்க தான் இவங்க டொனேட் அந்த ஓ குரூப் வந்து டொனேட் பண்றது எல்லாம் எல்லாருக்கும் பாசிட்டிவ் கேஸ் கொடுக்கலாம். நெகட்டிவ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் கேஸ் மாத்திரம் கொடுக்கலாம். ஏ மைனஸ்னா நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இவங்க பிளட் யார்கிட்ட ரிசீவ் பண்ணலாம்? ஏ நெகட்டிவா இருக்காங்க, ஓ நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஆன்டிஜனே இல்லை, அவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் கேஸ் கொடுக்கலாம். இது ஒன்றும் ஆகாது, ஏன்னா ஏ நெகட்டிவ் பிளட் ஆன்டிஜனே இல்லை, ரியாக்ஷனே ஆகாது. ஸோ அவங்களுக்கு ஏ நெகட்டிவா இருந்தா ஓ நெகட்டிவ்னா ஏபி நெகட்டிவ், ரெசிபியன் பிளட் ஏ நெகட்டிவ். ரெசிபியன் பிளட் ஏ நெகட்டிவா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏ நெகட்டிவ் பிளட் தான் கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து? ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் பிளட் தான் இந்த ஏ நெகட்டிவ் கேஸ்க்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு அவங்க டொனேட் பண்றாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். பாசிட்டிவ் கேஸ்க்கெல்லாம் நெகட்டிவ் கேஸ் டொனேட் பண்ணலாம், பட் நெகட்டிவ் கேஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் கேஸ் கொடுக்க கூடாது. அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எல்லா பாசிட்டிவ் கேஸ்க்கும் நெகட்டிவ் டோனர்ஸ் கொடுக்கலாம், ஏன்னா ஆன்டிஜன் இல்லை. பட் பாசிட்டிவ் கேஸ்க்கு நெகட்டிவ் பிளட் கொடுத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆன்டி ஆயிடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் டேக்கிங் தி பிளஸ் ஆர் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் குரூப். ஸோ ரிசிபியன் இப்போ சப்போஸ் பி நெகட்டிவா இருந்தா பி நெகட்டிவ் பிளட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பி பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் பிளட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா பாசிட்டிவ் கொடுத்தாலும் நெகட்டிவ் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஏபி நெகட்டிவ் வந்தா ஏபி நெகட்டிவ் கொடுத்தாதான் நல்லது, இல்லாட்டா ஏ நெகட்டிவ் பி எல்லாமே நெகட்டிவ் பிளட்டா கொடுக்கணும். ஸோ நெகட்டிவ் கேஸ் மட்டும் வெரி வெரி கேர்ஃபுல், நெகட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் தான் கொடுத்தாகணும். பாசிட்டிவ் கேஸா இருந்தா இந்த ஏபிக்கு ரொம்ப சௌரியம், எந்த பிளட் வேணாலும் அது வாங்கிக்கும். ஏன்னா அதுக்கு ஆன்டிஜன் 2 ஆன்டிபாடி இருக்கு, 2 ஏ ஆன்டிஜன் ஆன்டிபாடியும் இருக்கு, பி ஆன்டிபாடியும் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஆல் பிளட் டைப்ஸ் ஆர் அக்செப்டட் அண்ட் தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம்
எனிபடி. ஸோ தட்ஸ் வை தே ஆர் கால்ட் யூனிவர்சல் ரெசிபியன்ட். வாங்கலாம். இவங்க வந்து ஓ நெகட்டிவ் வந்து யூனிவர்சல் டோனர், இவங்க ரெசிபியன்ட். இந்த ஃபீட்டாலிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, எர்த்ரோபிளாஸ்டோசிஸ் EBF ஒரு வியாதி, இது அவங்க கேட்டாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டியூரிங் பிரெக்னன்சி ஆர் சைல்ட் பர்த் போது ஆகும். பிரெக்னன்சிலேயே ஆகும். சம்டைம்ஸ் இட் மே ப்ரொடியூஸ் ப்ளீடிங் டியூரிங் பிரெக்னன்சி. இது என்ன முக்கியமா என்ன பார்க்கணும்னா, RH நெகட்டிவ் மதர் ஹேவிங் அன் RH பாசிட்டிவ் சைல்ட் given by the father. ஃபாதரோட பாசிட்டிவ்னஸும் மதர் நெகட்டிவா இருப்பாங்க. குழந்தை வந்து அப்பாவோட செல்லை வாங்கிட்டு RH பாசிட்டிவா இருக்கும். அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அப்ப என்ன ஆகும்னா, மதரோட இம்யூன் சிஸ்டம், நெகட்டிவ் மதர் இருக்காங்கல்ல, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இந்த RH பாசிட்டிவ் ஃபீட்டல் ரெட் செல்ஸை ரெகக்னைஸ் பண்ணி ஆன்டிபாடி உண்டு பண்ணிடும். இந்த ஆன்டிபாடி என்ன ஆகும்னா, இந்த குழந்தையோட செல் வந்து ஃபாரின் நினச்சிக்கும். அந்த ஃபாரின் பாடி தானே அது நம்ம அட்டாக் பண்ணலான்னு குழந்தையோட செல்லையே அட்டாக் பண்ணும். யாரு? அம்மாவோட RBC கண்டெய்னிங் ஆன்டிபாடி. எதோட ஆன்டிபாடி? ஃபீட்டலோட ஆன்டிபாடி. ஸோ இந்த ஃபீட்டல் ஆன்டிபாடி அண்ட் மதர்ஸ் ஃபீட்டல் ஆன்டிஜன் அண்ட் மதர்ஸ் ஆன்டிபாடி will react with fetal blood cell. fetal blood cell போயிடுச்சுன்னா fetal லைவ் வயபிலிட்டியே இருக்காது, fetal டெத்து தான் வரும். இந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி the baby can escape. ஏன்னா அப்பதான் ஆன்டிபாடி உண்டு பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சமா தான் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் RBC தான் ஆன்டிபாடி தான் உண்டாகும். ஸோ அந்த குழந்தை பாசிட்டிவ் ஆன்டிபாடி இருந்தா கூட அது தப்பிச்சிடும். பட் சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சி மதர்ஸ் ஆன்டிபாடி they gain more number. அப்படி ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா, அது குழந்தையோட பிளட் செல் உள்ள போனதுனால என்ன பண்ணும் நம்ம மதரோட சிஸ்டம், ஓகே இனிமே ஃபியூச்சர்ல வரட்டும், நான் பாத்துக்கிறேன், கை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ஆன்டிபாடி ரெடியா வச்சுக்கோம். எப்போவாது பிளசன்ட் அந்த குழந்தை பிரெக்னன்சி ஆகி குழந்தையோட பிளட் அம்மா பிளட்ல போச்சு, யூ கெட் இட். தட் இஸ் ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூ பார்ன் ஆர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஒரு பயங்கர வியாதி. இது வந்து ஜாண்டிஸ் வரலாம், ஃபீவர் வரலாம், லிவர் ஃபெயிலியர் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம், அனீமியா வரலாம், குழந்தைக்கு லங் ஃபெயிலியர் வரலாம், குழந்தை டெத்து வரலாம். ஸோ அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம் இது, இந்த எர்த்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். we have seen many children die, fetus, குழந்தை கரு டெலிவரி ஆகும்போதே ப்ரீமெச்சூர் பானாவே இருக்கும், குழந்தை டெட் பானாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் டு த பேபியா இருக்கும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? எல்லாருமே பயந்துடக்கூடாது. RH நெகட்டிவ் மதர்லாம் கொஞ்சம் ஆன்டிநேட்டல் செக்அப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஸ்கிரீனிங்னு பேரு. எவ்ரி மந்த் மதர் செக் பண்ணிக்கலாம். RH நெகட்டிவ்னா பயப்பட வேண்டியது. ஸோ தட் இஸ் கால்ட் RH நெகட்டிவ் மதர்ஸ் கேன் ரிசீவ் RH இம்யூனோகுளோபுலின். அது பேர் வந்து இன்ஜெக்ஷன் பேர் வந்து RHOGAM, காமா குளோபுலின் பேரு. தட் இஸ் இம்யூனோகுளோபுலின். அந்த குளோபுலினை டியூரிங் டெலிவரி கொடுத்தா, முதல்ல 2வது டெலிவரி கொடுத்தா கூட போறோம். நாங்க டைட்டர் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆன்டிபாடி இருக்குன்னா, இந்த ஆன்டிபாடிக்கு இந்த ஆன்டிஜென் போரும், நாங்க இந்த இம்யூனோகுளோபுலின் போரும்னு நினைச்சோம்னா டியூரிங் டெலிவரியே நாங்க அந்த ஒரு ஆன்டிஜென் கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்திடலாம். பட் முதலையே கண்டுபிடிச்சிட்டோம், முதலே ப்ளீடிங் இருக்கு, ஆன்டிஜென் டைட்டர் கம்மியா இருக்கு, ஆன்டிபாடி டைட்டர் கம்மியா இருந்ததுன்னா நாங்க 28 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிலேயே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த குழந்தைய சேவ் பண்ணிக்குவோம். ஸோ சப்சிக்வெண்டா வாட்ச் பண்ணிட்டே வருவோம். குழந்தையோட ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கேட்போம், ஆக்சிஜன் சாச்சுரேஷன் பார்ப்போம், குழந்தையோட வைட்டல் சயின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபீட்டல்ஸ் வந்து இப்பதான் ஃபீட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்பே வந்திருக்கு, ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, this neutralizes the antibody produced by the mother cell for the child from forming antibody. நல்லா புரிஞ்சுதா? இம்யூனோகுளோபுலின் போட்டோன்னு என்ன ஆகும்னா, அந்த இம்யூனோகுளோபுலின் நியூட்ரலைஸ் பண்ணிடும் எதை, அம்மா உடம்புல இருக்கிற பாசிட்டிவ், அந்த குழந்தைகிட்ட வர பாசிட்டிவ் செல், பாசிட்டிவ் ஆன்டிபாடியை குறைச்சிட்டு அந்த இனிமே ஃபார்ம் ஆகாம பாத்துக்கும். பிளஸ் வந்த ஆன்டிபாடியை அது அடிச்சு தள்ளிடும், பாகிஸ்தானை விரட்டுற மாதிரி அது விரட்டி தள்ளிடும். ஸோ திஸ் இம்யூனோகுளோபுலின் can save the mother and the baby, and bleeding also will be very less. இந்த வியாதி பத்தி புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட்டா? So how world is formed by the blood group is found in blood. How O is most prevalent. நிறைய பேருக்கு O தான் ரொம்ப நல்ல விஷயம். O நெகட்டிவா தான் இன்னும் நல்ல விஷயம். பட் நெகட்டிவ் இஸ் வெரி ரேர், பாசிட்டிவ் தான் நிறைய வரும். அப்புறம் A வந்து செகண்ட் காமன், ஓக்கு அப்புறம் A தான் செகண்ட். அதுக்கப்புறம் AB ரேரஸ்ட். அது வந்ததுனாலே அவங்க ரேர் பீப்புள்னு அர்த்தம். 5 to 10% ஆஃப் பாப்புலேஷன் தான் AB பாசிட்டிவ். RH பாசிட்டிவ் காமன், எல்லாருமே நிறைய பேருக்கு RH பாசிட்டிவ் தான் 94. எங்களை மாரி சில ரேர் கேஸ் தான், நாங்களாம் ஸ்பெஷல் கேஸ், கொஞ்சம் நெகட்டிவா இருப்போம். ஸோ நெகட்டிவ் கேஸ் 6%, பாசிட்டிவ் கேஸ் தான் நிறைய. இந்தியாவில் வந்து நம்ம முக்காவாசி O, B, A ஆல் பாசிட்டிவ் நேஷன். இந்தியாவில் வந்து O குரூப் தான் நிறைய கிடைக்கும்.
ஓ வந்து 37% கிடைக்கலாம். ஓ நெகட்டிவ் வந்து 13% வரலாம். ஏ பாசிட்டிவ் வந்து 22, ஏ நெகட்டிவ் தான் என்னோட 8% வரலாம். பி பாசிட்டிவ் 8%, பி நெகட்டிவ் 2%. ஸோ நெகட்டிவ் கேசஸ்லாம் கொஞ்சம் ரேரா இருக்கு இந்தியாவில். பாசிட்டிவ்லாம் நல்லா வருது. அதுல மோஸ்ட் காமன் வந்து ஓ, அதுக்கு அடுத்தது ஏ, அடுத்தது ஏபி, பி, அப்புறம் தான் ஏபி. ஏபி இஸ் ரேரஸ்ட். அப்புறம் ஆர்ஹெச். ஆர்ஹெச் குரூப் வந்து ஏஷியன்ஸ்லயே 99% பாசிட்டிவ் தான். ஸோ ஆர்ஹெச் பாசிட்டிவ் நம்ம பயப்படவே வேண்டாம், எல்லாமே ஈஸியா இருக்கும். இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் ரேரா நம்ம ஒரு 2%, 6% ஆர்ஹெச் நெகட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க ஏதாவது நம்ம அம்மா ஏதோ ஒரு மதர் அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க உடம்ப அவங்க ஸ்கிரீன் பண்ணி பார்த்துட்டு டெலிவரி போது அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இதே மாதிரி யூனிவர்சல் வென் ஏ பாசிட்டிவ் பேஷண்ட் நீட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், அப்போ வந்து அவைலபிள் ஓ குரூப் விச் இஸ் நெகட்டிவ் கேன் பி given to any group. அப்போ நான் சொன்ன மாதிரி ஓ நெகட்டிவ் குரூப் கேன் பி given to any people, so it is called universal donor. AB blood group patient can receive any group of blood ABO without any issue. அதனால யூனிவர்சல் recipient. ஸோ இப்போ பிளட் கொடுத்துட்டீங்க, நீங்க டொனேட் ரொம்ப ஆசையா டொனேட் பண்ணிட்டீங்க, நாங்க பிளட்டை உங்கள்ட்ட இருந்து பேக்கெட்டா வாங்கி வச்சுக்கிறோம். எங்க போட்டுருவோம்? தூக்கி போட்டுருவோமா? இல்ல, we will keep the blood in blood banks. இந்த blood banks எல்லாம் 24 hours கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரோட இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் நல்லா ஒர்க் பண்ற கண்டிஷன் இருக்கணும். எமர்ஜென்சி எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணும். இன்வெர்டர்லாம் வச்சுக்கணும். ஆர்பிசி செல், அதுல இருந்து நாங்க பிளட் பேங்க் நீங்க பிளட் கொடுத்த உடனே நாங்க பிளட் வந்து ஒரு பேக்கெட் ஹோல் பிளட்டா கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் பிளட்ல வந்து நாங்க எல்லாத்தையும் பிரிச்சிருவோம். வீல் ஃபிராக்ஷனேட் ஆர்பிசி தனியா பிரிப்போம், பிளேட்லெட்ஸ் தனியா பிரிப்போம், பிளாஸ்மா தனியா பிரிப்போம். ஏன்னா பிளாஸ்மா சம்டைம்ஸ் பேர்ன்ஸ்க்கெல்லாம் வேணும். நெருப்பு பெற்ற கேஸ்க்கெல்லாம் ஆர்பிசியோட பிளாஸ்மா குறைஞ்சிடும், டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து உடனே பிளாஸ்மா டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்லிடுவோம். உடனே பிளட் பேங்க்ல இருந்து பிளாஸ்மா அனுப்புவாங்க. இல்ல ரொம்ப அனிமிக் கேஸ்க்கெல்லாம் ஆர்பிசி கொடுப்பா, எங்களுக்கு ஹோல் பிளட் வேண்டான்றோம். அப்ப ஆர்பிசி ஃப்ரெஷ் ஆர்பிசி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பிரிச்சு பிளட் பேங்க்ல அக்கார்டிங் டு குரூப் தே வில் கீப் எவ்ரிதிங் ரெடி பை செப்பரேஷன் அண்ட் kept in fridge 4 to 6 டிகிரி செல்சியஸ்ல நல்லா பார்த்து கம்ப்ளீட்டா வச்சுக்கணும். அதுல வெதர் ஷார்டேஜ் வரக்கூடாது, வெதர் பவர் ஷார்டேஜ் வரக்கூடாது, பவர் அவுட்டேஜ் வரக்கூடாது. ரொம்ப காஷியஸா இருக்கணும். அந்த சப்போஸ் பிளட் நல்லா 2 நாள் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணலன்னா அந்த பிளட் தூக்கி போட்டணும். யூ ஷுட் நாட் கிவ் டு பேஷண்ட்ஸ். அப்புறம் இதே மாதிரி இருந்தாங்கன்னா பிளட் வயபிலிட்டி ப்ரிசர்வ் ஃபார் 3 to 6 வீக்ஸ் வரைக்கும் அந்த பிளட்டை வைக்கலாம். கொடுக்கறச்சு நாங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த பேஷண்ட் கொடுப்போம். ஒரு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி பிளட் குரூப் அனாலிசிஸ் பண்ணி அவங்க ரெண்டும் ஒத்துக்குதான் பார்த்து தான் கொடுப்போம். அதே மாதிரி பிளேட்லெட் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். சப்போஸ் நம்ம பிளாஸ்மால இருந்து ஆர்பிசி இருந்து பிளேட்லெட் பிரிச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு 5 டேஸ்க்கு மட்டும் வைப்போம். 5 டேஸ்க்குள்ள யாருக்கா பிளேட்லெட்ஸ் இப்போ நிறைய பிளேட்லெட்ஸ் கொடுத்தோமே நாங்க. எதுக்கு? கொரோனா கேஸ்ல நிறைய பிளேட்லெட் டிப்ளீஷன் வந்தது. பேஷண்ட் லாஸ்ட் பிளேட்லெட்ஸ். அப்போ இது கொடுத்த உடனே தான் அவங்களுக்கு வந்து அவங்க பிளட் ரிகூப் ஆகி they recovered from the seriousness of the disease. பிளாஸ்மா இஸ் ஃப்ரோசன். பிளாஸ்மா மட்டும் க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அது வந்து நாங்க அதை தா பண்ணி அதை லிக்விடா பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். முக்கியமா இட் நீடட் இன் பர்ன்ஸ் அண்ட் HIV கேசஸ். இப்போ வந்து பயப்படக்கூடாது. இந்த குரூப்ல எல்லாம் சில இதெல்லாம் வியாதி எல்லாம் வரும். ஜென்ரலா இது வந்து ஒரு அசம்ஷன் தான், ஒரு அப்சர்வேஷன் தான். ஏ குரூப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டமக் கேன்சர் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். பி குரூப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஒவேரியன் கேன்சர் வரலாம். ஏபி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், பிரெக்னென்ட் உமனுக்கு எக்லாம்சியானா ஹைப்பர் டென்ஷன், பிபி ஏறி ஃபிட்ஸ் வரும், அந்த மாதிரி வியாதி வரலாம். ஓ குரூப்புக்கு ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து வெறும் பெப்டிக் அல்சரோஷன் நின்றுடும். அவங்க வந்து தே வில் அட்ராக்ட் மோர் மஸ்கிட்டோ. அதனால மலேரியா கெலேரியா வரலாம். அவங்களுக்கு வந்து காலில் எப்போ பார்த்தாலும் அடிபடலாம். யாருக்கு? ஓ குரூப். இதெல்லாம் வந்து சும்மா அப்சர்வேஷன். இது மீறியும் பி குரூப்புக்கும் ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஏ குரூப்பும் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க, ஹார்ட் நல்லா இருக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு காமன் அப்சர்வேஷன். அதே மாதிரி டயட் என்ன கொடுக்கலாம்? இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் தனி டயட் இருக்கா மேடம்னா இருக்கு. பட் இது அது தவிர எல்லாமே பிளட் பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றதா நல்லது நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். அதை தவிர கொஞ்சம் கவனிக்க வேண்டியது பி குரூப் காரங்களாம் ஏ குரூப் காரங்களாம் ஃபைபர் டயட் நிறைய எடுத்துக்கலாம், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், கிரெயின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப மீட் எல்லாம் அவாய்ட் பண்ணும் ஏ குரூப் காரங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கொழுப்பெல்லாம் ஏறி பிளட் கேன்சர் வரும் போது இது சொல்லிட்டேன். ஹார்ட் டிசீஸ் வரலாம், அவங்களுக்கு ரேர் கேன்சர் எல்லாம் கூட வரலாம். அந்த ஸ்டமக் கேன்சர் எல்லாம் வரலான்ட்டேன். ஸோ ரொம்ப காரம் போட்டோ ரொம்ப மீட்டு கீட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பி குரூப் காரங்க வந்து எக் எடுத்துக்கலாம், மீட் எடுத்துக்கலாம், கிரீன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சோளம் கொடுத்துடாதீங்க, நோ கார்ன். ஓ குரூப் காரங்க ஹை புரோட்டீன் எடுத்துக்கலாம், மீட் எல்லாம் வெஜிடபிள் ஃப்ரூட் சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். அப்புறம் ஏபி குரூப் தான் நல்லா அடிக்கலாம், மிக்சட் டயட் சாப்பிடலாம், டோஃபு சாப்பிடலாம், கிரீன் சாப்பிடலாம், அவங்க நான்வெஜ் நல்லா சாப்பிடலாம். பட் ஆல்வேஸ் டேக் அ ஹெல்த்தி டயட்.
அவ்வளவுதான். திஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நான் கேட்ட சீக்ரெட்ஸ்லாம் ஆன்சர் நீங்களே சொல்றீங்களா பார்க்கலாம். எல்லாரும் ஏன் ஒரே குரூப்பா இருக்கக்கூடாது? எனி ஆன்சர்? எல்லாருமே ஒரே குரூப்பா இருந்தா என்ன ஆகும்? அல்டிமேட்லி வெரைட்டிஸ் வந்து காம்பினேஷன்ஸ் வருது தானே. மாஸ்குலைன் ஃபெமினைன் வந்து தானே ஜென்ரேஷன் வருது இல்லையா? மேனே குளோன் பண்றான், ஆம்பளே குளோன் பண்றான், லேடியா குளோன் பண்றான். அப்போ டெவலப்மெண்ட் ஒன்று வராம போயிடும் இல்லையே. அவங்க குரூப் என்ன வருதா? அவங்களுக்கு டெவலப்மெண்ட் சேல்ஸ் எல்லாம் நல்லா வருது, அவங்க மாட்டு போயிட்டு போறாங்க. ஏ குரூப்பாவே இருக்கட்டுமே, உலகம் பூரா ஏ குரூப்பா இருக்கட்டுமே. எதுக்கு பி ஓ எல்லாம் வரணும்? பல வகையில இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுதுன்னு பாக்குறேன் நான். இல்ல, இம்யூன் சிஸ்டம் ஏ குரூப் வேண்டிய சிஸ்டம் ஆகும். கம்பேட்டபிலிட்டி ப்ராப்ளம் வரது சான்ஸ் இருக்கு. கரெக்ட். ஏ கம்பேட்டபிலிட்டி குரூப் ஒரே குரூப்பா இருந்தாங்கன்னா, சப்போஸ் ஒரு ஏ குரூப்க்கு தலசீமியா வந்து வச்சுக்கோங்களேன், உலகம் பூரா தலசீமியா வரும். ஒரு ஏ கம்பேட்டபிலிட்டி குரூப்க்கு வைரஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஏ எல்லாத்துக்கும் குரூப்ல இருந்து சான்ஸ் இருக்கு. ஒரு குரூப்புக்கு சிக்கிள் செல் அனிமியா வந்ததுன்னா, நானும் ஏ குரூப், நீயும் ஏ குரூப், உலகமே ஏ குரூப். ஏ குரூப் காரங்க எல்லாம் போனாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஹெச்ஐவி இருக்கா, ஹெச்ஐவி காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னா நாங்க வேற பிளட் கொடுக்கணும், வேற பிளட் குரூப்ல கொடுக்கணும். அவங்களும் ஏவா இருந்தா அவங்களுக்கு ஏ ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருந்தா அவங்களுக்கு பாசிட்டிவ் வரும். சப்போஸ் ஜெனடிக் மியூட்டேஷன் வச்சுக்காங்களேன், நான் சொன்னேன்ல, ஏ வந்து ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனோட சேரச்சு இந்த ஏ ஜீன் வந்து பிரிஞ்சு போய் சம்டைம்ஸ் பி ஜீனா கூட மாறும். இந்த 2 ஆரியல்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோடிங் ஜீன்ல கோடிங் இருக்கும். அந்த கோடிங் சிஸ்டம் சப்போஸ் மியூட்டேட் ஆகுனா, நான் ஏ குரூப் இருந்தா கூட எனக்கு வந்து பி குரூப் கூட காமிக்கும். அது அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த அந்த வம்சமே பி குரூப் ஆயிடும். அவங்களுக்கு பி குரூப்பே தெரியாது அவங்களுக்கு, ஏன்னா எல்லாமே ஏ குரூப்பா தான் இருக்கு. அப்போ ஒரு மியூட்டேஷன் ஒருத்தருக்கு வந்ததுன்னா அந்த குடும்பமே பாழாயிடும், அந்த அந்த தலைமுறையே சான்ஸ்ல டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ ஒரே குரூப் இருந்ததுன்னா ஒரே மாதிரியே பீப்புளோட ப்ராப்ளம், அதோட எத்தினிசிட்டி, அவங்களோட கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். நான் இப்போ சொன்ன வியாதிலாம் கூட ஒரே மாதிரி வியாதி எல்லாருக்கும். ஸோ யாருக்கும் ரிசர்ச் பண்ண சான்ஸே இருக்காது, எந்த குரூப்பை போட்டு எதை காப்பாற்றுறதுன்னு அவங்களுக்கு. இப்போ அது RH நெகட்டிவ் கேஸ்க்கு பாசிட்டிவ் கேஸ்க்குலாம் இம்யூனிட்டி இருக்கு. அப்பெல்லாம் ஒரே குரூப்பா இருந்தாங்கன்னா என்னத்த இன்ஜெக்ஷன், எந்த இன்ஜெக்ஷன் போட்டு எந்த குரூப் அவங்க சரி பண்ண முடியும்? வேற குரூப்பே இல்லையே. அதனால கடவுள் வந்து ஒரே குரூப்பா வைக்கல. ஸோ ABO-RH சிஸ்டம் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு ப்ராடர் ஃபீல்டு இருக்கு, ஒரு ப்ராடர் நாலேஜ் வருது, நம்ம ப்ராடர் ஹெல்ப் வருது பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு எஃபிஷியன்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்க முடியும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஓ குரூப் ஏன் நேம் வந்து ஓன்னு வச்சாங்கன்னா, அப்பயே சொல்லிட்டேன் நான், ஆன்டிஜென்லாம் ஒன்றும் இல்லாட்டா கூட அதுக்கு ஓன்னு வைக்கணும், 0ன்னு வைக்கணும், 0 வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்பாபெட் ஓன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் RH சிஸ்டம் ஏன் நம்மளுக்கு RH அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா, அனிமல்ஸ்லயும் RH குரூப் இருக்கு, அனிமல்ஸ்லயும் அபார்ஷன் வருது, அனிமல்ஸ்லயும் ஹீமோலைசிஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அதோட இன்னும் மோசமா நம்மளுக்கு ரியாக்ஷன்லாம் வந்து கண்டுபிடிச்சப்போ RH ஃபேக்டர் இருக்கு. அதுக்கும் டி ஆன்டிஜென் ப்ராமினன்ட், நெகட்டிவ் ஆன்டிஜென், ஸ்மால் நெகட்டிவ் ஆன்டிஜென். ஸோ நெகட்டிவ் ஆன்டிஜனும் பாசிட்டிவ் மதரும் பாசிட்டிவ் ஃபாதரும் சேர்ந்தா கூட நெகட்டிவ் சைல்டு பிறக்கலாம். ஏன்னா அந்த பாசிட்டிவ் டிக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்மால் டி ரிசெசிவ் ஜீன் டி இருக்கும். அந்த மதரோட ரிசெசிவ் ஜீன் சேர்ந்ததுன்னா குழந்தைக்கு ரிசெசிவ் டி, தட் இஸ் நெகட்டிவ் ஜீன் வரும். ஸோ அந்த நெகட்டிவ் ஜீன் என்ன ஆகும்னா RH டியை நெகட்டிவ்னு உண்டு பண்ணும். ஸோ இந்த ஜீனோட காம்பினேஷன் வந்து RH டி நெகட்டிவ் ஆயிடும். பாசிட்டிவ் மதர் பாசிட்டிவ் ஃபாதர் அப்போ கூட நெகட்டிவா வரலாம். அது அந்த ப்ராப்ளம் என்ன சொன்னேன் நான், எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபிட்டாலிஸ் இல்லாட்டி ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூ பார்ன். அந்த கேஸ் அது ஏன் சரி, அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் ரியாக்ஷனா வந்து ஃபேட்டல் ஆகுது. ஏன்னா பிளட்டோட இம்பார்ட்டன்ஸே என்ன, த்ரூஅவுட் பாடி இட் இஸ் பீயிங் கேரிட் ஆன், throughout body it gives energy, throughout body it gives oxygen. So wherever there is clotting, wherever there is oxygen depletion, wherever there is stoppage of blood, immediately that organ goes for failure. One organ failure ஆச்சுன்னா multi organ will go for failure. Shock, death, hemolysis, blood எல்லா ரியாக்ஷன்லாம் வந்து ஒன்னா வந்து கடைசியில என்ன ஆகும்னா ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் மார்டாலிட்டி. அதனால ஃபேட்டல் ரியாக்ஷன் பிளட்ல ரியாக்ஷன்ல காமன். பிளட் மற்ற எதுலையுமே இவ்வளவு காமன் கிடையாது. ஈவன் நம்மலாம் அலர்ஜி வருது, இது குளுக்கோஸ் போட்டா கூட அலர்ஜி வருது மேடம். இங்கெல்லாம் அயன் இன்ஜெக்ஷன் போட்டா சில பேருக்கு அலர்ஜி வரும். அதெல்லாம் கூட ஃபேட்டல் இல்லை, கொஞ்சம் அலர்ஜி அந்த இன்ஜெக்ஷன் நிறுத்திட்டு ஒரு அவில் டேப்லெட் கொடுத்தோம்னா அந்த அலர்ஜி போயிடும். ஆனா இந்த ஃபேட்டல் ரியாக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. We have to lose the patient. So be very, very careful in choosing the blood group and giving transfusion to the blood for medical personnel, medical staff nurse, medical supervisors. இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மேட்ரன் கேட்ரன்லாம் அழகா பாத்துக்கணும். எல்லா ரியாக்ஷனும் அவங்க ஒரு பேஷண்ட் பக்கத்திலே உட்காந்துடணும், ஒரு நர்ஸ் பக்கத்திலே உட்காரணும். யாரோட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கச்ச பிளட்டுக்கு அந்த ரியாக்ஷன் பாக்குறது வருதா வரலையான்னு
பாக்குறதுக்குனே ஒரு நர்ஸ் நாங்க வச்சிருவோம் பக்கத்துல. அவங்க கரெக்டா சொல்லணும். செல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வம்பாயிடும். ஸோ தே ஹாவ் டு லுக் ஆன் டு த பாடிஸ் ரியாக்ஷன் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ஃபெட்டாலிட்டி. ஃபெட்டாலிட்டிஸ் கேன் அக்கர் வெரி ஈஸிலி. அதோட இல்லாம இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் பிளட் டொனேஷன் நிறைய கொடுங்க. ஏன்னா பிளட் கொடுத்தாங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஹெல்த் செக்அப் ஈஸியா கிடைக்குது. சப்போஸ் பிளட் குரூப் போங்களேன், உங்களுக்கு ஹீமோகுளோபின் பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, கொலஸ்ட்ரால் கூட பார்ப்பாங்க, ஒரு ஃப்ரீயா ஒரு பிளட் டெஸ்ட் கூட கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஓசியில பிளட் டெஸ்ட் கிடைக்கும். பிளஸ் ஹீமோகுளோபின் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு என்னென்ன வியாதி இருக்கு, உங்களுக்கு தலசீமியா இருக்கா, சிக்கிள் செலீமியா அவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் சில டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். நம்மளுக்கு ஏதாவது நியூ டிசீஸ் இருந்தா கூட அது கண்டுபிடிச்சிடும். சக்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இன்னொரு வந்து சக்கரை வியாதிக்காரங்க எல்லாம் பிளட் கொடுக்கலாம், ப்ரொவைடட் இட் இஸ் அண்டர் proper control. No diabetic patient with complication should not donate blood. No diabetic patient with high sugar should not give blood. No diabetic patient with uremia should not give blood. So complication இருந்தாலோ இல்ல high blood sugar இருந்தாலோ அவங்க பிளட் கொடுக்க கூடாது. ரெட்டினோபதி இருந்தா, கண்ணில் கேட்ராக்ட் ரெட்டினோபதி இருந்தா கூட அவங்க பிளட் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்தாச்சு சக்கரையால. கால் அல்சர் இருந்தா கூட அவங்க கொடுக்க கூடாது. So though they are willing to donate blood, they should avoid it. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருந்தாலும் நார்மல் லெவல் இருந்து, நார்மல் கொலஸ்ட்ரால் இருந்து, வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன் இருந்தா பிபி பேஷண்ட் கூட பிளட் கொடுக்கலாம். பட் டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிளட் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிற பிளட் இது. அதனால சடால் குத்திங்கன்னா அவங்களோட பிபி ஸ்ட்ரெஸ்ல ஏறிடும். அந்த பிளட் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ல ஏறிடும். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறையும். அதனால டாக்டர்ஸ் அட்வைஸ், யூ கேன் டொனேட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் இயர். அவ்வளவு. இவங்கெல்லாம் நிறைய தடவை கொடுக்கலாம். நம்ம எவ்ரி 56 டேஸ்ல நம்மளாம் பிளட் கொடுக்கலாம். நாங்களாம் சீரியஸ் நாங்களாம் கொடுக்க மாட்டோம், நீங்களா தான் கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸ்லாம். அதனால 6 டைம் கொடுக்கலாம், 6 times இன் இயர். நான் சின்ன இதுல கொடுத்துருக்கேன், யங் ஏஜ்ல நான் 3 தடவை கொடுத்துருக்கேன். பட் இந்த ஏஜ்ல எல்லாம் கொடுக்க சீனியர்ஸ்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி 6 times பர் இயர் பிளட் கொடுக்கலாம் எல்லாருமே, யங்ஸ்டர்ஸ்லாம். நாங்க வந்து பிளட்டை ஃபுல்லா எடுக்க மாட்டோம். நம்ம உடம்புல 5 லிட்டர் பிளட் இருக்கு, அட்லீஸ்ட் 4 லிட்டராவது இருக்கும். நாங்க 300 ml தான் பிளட் எடுப்போம். எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி பிளட் பேங்க்ல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த பிளட்ல இருந்து நாங்க ஹோல் பிளட்டா வச்சுப்போம், கொஞ்சம் ஆர்பிசியா வச்சுப்போம், கொஞ்சம் பிளேட்லெட்டா வச்சுப்போம், கொஞ்சம் பிளாஸ்மா வச்சுப்போம், கொஞ்சம் புரோட்டீனா வச்சுப்போம். அந்த ஃபைப்ரினோஜன்ங்கிற ஒரு செல் இருக்கு, அந்த செல் வந்து ஊண்டை ஹீல் பண்ணிடும். அது தனியா கொஞ்சம் பிரிச்சு வச்சுப்போம். இதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு, கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் செக்ஸ் நல்லா இருக்கும், டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அண்ட் வி ஹவ் டு பிரெக்னென்ட் மதர்லாம் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் டொனேஷன்லாம் வாங்குறச்சு, தே ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அண்ட் தே ஷுட் ரிசீவ் ஒன்லி கரெக்ட் பிளட் அண்ட் வி ஹவ் டு டேக் ப்ரிகாஷன். அதோட இல்லாம பிளட் கொடுத்தா என்ன ஆகும்னா கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் நல்லா. ஏன்னா ரிப்பீட்டடா பிளட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஷ் பிளட் வருது. எதுல இருந்து வருது? போன் மேரோ, ஸ்பிளீன், லிவர் எல்லாமே பிளட் கொடுக்கும். ஆர்பிசி உண்டு பண்ணும். 120 daysல ஆர்பிசி செத்துரும். அப்ப நம்ம உடனே பிளட் ஆர்பிசியை உண்டு பண்ணும், பிளட் செல் உண்டு பண்ணும். ஹோல் பிளட் வில் பிகம் அவைலபிள் டு த பாடி ஃப்ரெஷ் அண்ட் நியூ. ஸோ பிளட் டொனேஷன் பண்றவங்களுக்கு கவலையே இல்லை, நல்லா பிளட் கிடைக்கும். ஹார்ட் அட்டாக்லாம் கூட வராது அவங்களுக்குலாம். ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ் பிளட் கிடைச்சி ஈக்குவலா பேலன்ஸ் ஆகுது. அயன் ஒரு தடவை அயன் கொடுக்கச்சா நிறைய அயன் போயிருக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இப்போ திருப்பி பிளட் உண்டாகிறச்சா அயன் லெவல் கரெக்டா இருக்கும். ஸோ ரொம்ப அயனும் இருக்காது, ரொம்ப அனிமியா டிஃபிஷியன்சியும் இருக்காது. ஸோ ஈக்குவலா அயன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அயனை வந்து இந்த பிளட் வாங்கிக்கும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நல்ல பிளட் கிடைக்கும் அவங்களுக்கு, ஹார்ட்லாம் சேவ் ஆகும். அப்புறம் இட்ஸ் சேஃப் ப்ரொசீஜர். டிரான்ஸ்ஃபியூஷன் பயப்பட வேண்டாம். நீங்க மாட்டே உட்காந்து செல்போன் கேட்கலாம், பாட்டு பண்ணி இருக்கலாம். நாங்க மாட்டே அது தெரியாம ஒரு 300 ml இங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். அந்த பிளட் வந்து முடிஞ்ச உடனே வாழைப்பழம், சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, காஃபி, ஜூஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு மெதுவாக போகலாம். ஸோ இட்ஸ் அ சேஃப் ப்ரொசீஜர். எது? பிளட் டொனேஷன். அப்புறம் பாடி வந்து டிடாக்சிஃபை ஆகிடும். எல்லா கெமிக்கல்ஸ் எல்லாம் உடம்புல இருக்கும் இல்லையா? பிளட் கொடுத்துட்டோம் வச்சுக்காங்களேன், ஒரு தடவை 300 ml பிளட் கொடுத்துட்டோம்னா அந்த பிளட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில போயிடும். வெளியில போன அவங்களுக்கு நல்லதாகும், அந்த ரெசிபியன்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வேணும். நம்மளுக்கு டிடாக்சிஃபை ஆகிடும். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போய் நம்ம கொஞ்சம் சுத்தமாயிடுவோம். நியூ பிளட் செல்ஸ் வந்துடும். நம்ம இன்னும் ஹெல்த்தியர் காம்ப்ளெக்ஷன், எல்லாருக்கும் லேடிஸ்க்குலாம் சொல்றேன், பாடி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் will become fair. Let us try. And then blood volume. The blood volume is replaced. நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளோட வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிடும். இதனால பிளட் ஆர்பிசி ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் பிளட் டொனேஷன். ஸோ ஆர்பிசி வந்து 4 to 6 weeksல நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஆர்பிசி ஐயோ இவ்வளவு பிளட் கொடுத்துட்டேனே எனக்கு அனிமியா ஆயிடுவேன் பயப்பட வேண்டாம். ஆர்பிசி கொடுத்தாலும்
அந்த ஆர்பிசி நம்ம உடம்புல ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க போறீங்க எல்லாரும்? பிளட் கொடுக்கவா? இருங்க எல்லாருக்கும் ஒரு 3 சேர்ஸ் கொடுத்துட்டு உங்களை எல்லாரையும் ரொம்ப வாழ்த்தி வணங்கி பிளட் பேங்க் அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. வெரி மச் தேங்க்ஸ். அம்மா ஒரு பிளட் கொடுத்தா சந்தேகம். பரவாயில்ல இல்ல. இருங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. முதல்ல கை தட்டலாம் மேடம் எல்லாரும். தேங்க்யூ. Fantastic. புரிஞ்சுதா சார்? ரொம்ப ரொம்ப அருமை. Fantastic. உண்மையா கொடுத்தீங்க மேடம். இல்ல தேங்க்யூ காம்பினேஷன். வெரி மச். இனிமே பயப்பட மாட்டீங்களா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்னா? இல்ல வெரி வெரி கிளியர் synchronized way. லாஜிக்கலி சயின்டிபிக்கலி எல்லாமே கிளியரா இருந்தது. பியூட்டிஃபுல். வெரி வெரி நைஸ். எக்ஸலென்ட். தேங்க்யூ.